शरणं यमर्पणं जीयर्तिरुवडिகளே शरणं श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यकामाकरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां यामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि मेने अस्मद्गुरोर्भगवतस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विदुर्भिः सर्वं यदेव नियमेन मदन्वया आद्यस्य भवते गुणाभिनां श्रीभक्तबिन्दीवणं गोतं सहस्रमपदाप्येकं श्रीभक्तिसारकशीकरयुगीवां सुताङ्गिरेणुवरदायति प्रविष्टां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि। स्तनगिरिगणीसुप्तमुद्बोध्य कृष्णम् आराध्यं संश्रुतिसतसितसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टाचार्यं यावराकृत्य भुङ्क्ते उदातस्यै नमैदमिदं भूयैवस्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அலங்கற்கு பன்னதிருப்பாவை பல்வதியம் ஈசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சுடிக் கொடுத்தாளை சொல்லு சுடிக் கொடுத்த சுடர்கொடியே துப்பாவை பாடி அருளவல்ல பல்வடையாமை நாடினீர் வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன இம்மாக்கம் நான் கடவா வண்ணமே. ஸ்ரீரங்கநாதனையே அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஸ்ரீரங்கநாதனையே அடைந்து உய்ந்த ஆண்டாள் நாமெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை. அந்த திருப்பாவையில கீழே 2 பாசுரங்களை பார்த்து முடிச்சிருப்போம். முதல் பாசுரம் தன்னாலே ஆண்டாள் நோன்புக்கு நல்ல காலம் வாய்க்க பெற்றதே என்று இந்த மாசத்தை வளர்பிறைய நல்ல நாட கொண்டாடி அங்கு இருக்கக்கூடிய நோன்பிலே இருக்கக்கூடிய சிறுநீர் காள் அவர்களின் பெருமையை பேசி எம்பெருமானை சென்று அடைந்து அவனோட சம்ஸ்லேஷிப்பதே நோன்பின் பலனாக நீராடு போது இருந்தவரை காண்பித்து அதற்கு நமது வழி என்ன அப்படின்னா நாராயணனே நமக்கேயும் தடை தருவான் என்று முதல் பாசகத்திலே காட்டியது. 2வது பாசகம் தன்னிலே ஆண்டாள் நோன்புக்கு செய்ய வேண்டியவைகள் சிலவற்றை விட வேண்டியவர்கள் சிலவற்றை அப்படின்னு பட்டியலிட்டு காண்பிக்கிறார்கள். நாட்காலே நீராடுதல் செய்ய வேண்டும், மையிட்டு எழுதோம், மலரிட்டு ஆண்முடியோம், அதை போல நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோம். கடைசியா உபரணம் ரொம்ப முக்கியமா ஐயமும் தீட்சையும் ஆந்தனையும் கைத்தாட்டி. தகுதி வாய்ந்தவர்களுக்கும் பிரம்மச்சாரி சன்னியாசிகளுக்கும் அவசியம் இந்த தானங்களை பண்ணியிருக்கிறது. இது ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்கு வைத்துக் கொள்வதை காட்டிலும் மற்றவர்களுக்கு பண்ணுவதால்தான் வளர்ச்சி இருக்கிறது, எல்லாம் உண்மையான வளர்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய சம்பிரதாயமே தர்மங்களாகத்தான் வாழணும். இவ்வளவுக்கு எவ்வளவு தர்மம் விஸ்திகாரமாக இருக்கும் அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உலகம் க்ஷேமகரமாக இருக்கும். ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கைகாட்டி உயிர்மாறு வீழவாசம் தெரிவித்தார். இன்றைய தினம் நாம் திருப்பாவையில 3வது பாசனத்தை இந்த 3வது பாசனத்திலே ஆண்டாள் மிக அழகாக நாடு வாழ்வதற்காக உண்டாக இருக்கக்கூடிய ஒரு செழிப்பை காட்டுகிறார். என்ன பலம் உண்டாகும் திருப்பாவை அப்படிங்கிறத அனுசரிச்சு
இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்த்தியான பலம் உண்டாகும் என்று காட்டுகிறார். என்ன பலம் அது? நாடு செழித்து ஓங்கி நிற்கும். ஊரும் உலகமும் மிக செழிப்போடைய வாழ்ந்திருக்கும். தீயின்றி நாடெல்லாம் திங்கள் பொம்மாறி பெய்திருக்கும். வள்ளல் பெரும் பசுக்கள் அவர்கள் விடாத பால் செலுத்திக் கொண்டிருப்பார்கள். வாங்க குணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்காத செல்வம் பிறகு அப்படின்னு சொல்றாங்க வாசகத்தை. இப்ப ஆண்டாளின் நோக்கம் என்ன? பகவானை அடைவதுதான் ஆண்டாளின் நோக்கம். நீராட போதுவீர் கிருஷ்ண சம்ஸ்லேஷம் தான் ஆண்டாளின் நோக்கம். எம்பெருமானை அடைவது. எம்பெருமானை முற்று உணர்ந்தவர்கள் அப்படின்னு யாரும் பக்தியோட மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு உலகத்துல மற்ற விஷயங்கள் எல்லாம் துச்சமாகப்படும். அதனாலதான் பெரிய மகாஜானிகளை பார்க்கச்சே நமக்கு அதிசயமா கூறத்தாழ்வான் அப்படிங்கிறவர் கூடத்துல இருந்து கொண்டு எல்லாருக்கும் அன்னதானம் விட்டு கொண்டு வந்தோம். பரவங்களுக்கு எல்லாம் வயிறறைய சாப்பாடு. அதுல நமக்கு சாப்பிடுறதுங்கிறதே பெரிய விஷயம், 4 பேருக்கு கொடுக்கறதுங்கிறதே பெரிய விஷயம். எத்தனை மணிக்கு வந்தாலும் அத்தனை பேருக்கும் அன்னம் விடுதல். 10 மணி, ராத்திரி 11 மணி, ஆச்சரியம். அப்படி நடத்தி வரக்கூடிய சமயத்திலே தாயாருடைய வார்த்தை, பெருந்தேவி தாயார் சொல்லி ஒரு வார்த்தை கேட்டார் ஆழ்வான். அந்த க்ஷணமே எல்லாத்தையும் விட்டார். என்ன வார்த்தை சொன்னா? ஓ, அவ்வளவு செல்வம் மிக்கவனா? இந்த வார்த்தை கொண்டாட வேண்டிய வார்த்தை தானே. நாம ஒரு போர்டு பிளெக்ஸ கொடுத்து உடனே பிரிந்துடுவோம். செல்வம் மிகுந்தவன் அப்படின்னு யார் பேர் கொடுத்தா? பெருந்தேவி தாயார். அதை கொண்டாடணுமே அப்படின்னா ஆழ்வானுக்கு திருவள்ளுவர் என்ன ஓடுறது தெரியுமா? என்னை இப்படி பார்த்தா தாயார் சொல்ல, என்னை எப்படி சொல்லணும்? ஒரு பிள்ளை தகப்பனாரிடத்திலே வளர்ந்து வந்தான். தன்னுடைய உடலை தேய்த்து தேய்த்து அந்த குழந்தையை வளர்த்து கொடுத்தார். எங்கேயோ கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு அந்த பையனை நல்லா சுகமா படிக்க வச்சார். அந்த பிள்ளை நல்லா படிச்சு கலெக்டர் ஆயிடுச்சு. அந்த கலெக்டர் ஆகி அந்த குழந்தை வரைச்ச எல்லாரும் நின்று வரிசையில வாழ்த்தரைச்சே அந்த தகப்பனாரும் வரிசையில நின்று கலெக்டர் சார் வணக்கம் அப்படின்னு சொன்னா கரெக்டா அது வா பிள்ளாய், வா பையனே வா அப்படின்னு சொல்றது உகந்ததா. அப்ப முதல் வார்த்தை அவன் சொன்னா கலெக்டர் சார்னு சொன்னா சம்பந்தம் இல்லைன்னு 2 பேரும் எல்லாரால விரோதரா. ஆனா வடா வடா அப்படின்னு சொன்னா அந்த உறவு முறையை காண்பிக்கிறது. அதனால வளர்த்த இந்த பிள்ளைய என்னோட பிள்ளை தானே, அப்ப அவனுக்கு இவரால் வளர்க்கப்பட்டவன் தானே நான், இது தெரியுது சம்பந்தம். உரத்தாழ்வானுக்கு என்ன வேணும்? கலெக்டர் சார்னு சொல்றது பிடிக்காது. பெருந்தேவி தாயார் நிறைய செல்வமுடையவர்னு சொல்லிட்டா பிரிச்சு சொல்றான்னு இருக்கும். இன்னொன்னு உணர்த்துகிறார், அழியாத செல்வத்தையே அருளக்கூடியவள் இந்த அழியக்கூடிய செல்வத்தை உடையவன் புகழ்தான் கரெக்டா இருக்கு. இந்த செல்வம் எவ்வளவு காலம் இருக்கும்? ஒரு ஊர் சொன்னேன், பூமியே ஒரு புள்ளி போலேன்னு சொன்னேன். ஊரங்கிற குட்டி ஊர்ல வெப்பவாடுக பண்றாங்க. எவ்வளவு ஐஸ்வர்யத்துடைய நிலை இருக்கும். இதெல்லாம் இந்திர ஐஸ்வர்யத்தோடு ஒப்பிட முடியுமா? குபேரனோட ஒப்பிட முடியுமா? எது உயர்ந்த ஐஸ்வர்யம்? நாம் பார்ப்போம், இந்திர லோகமான். இந்திரா அப்படின்னா இது பரமேஸ்வரியே. பரமேஸ்வரியம் எதற்கு மேம்பட ஒரு ஐஸ்வர்யம் இல்லையோ அது என்ன? பரமபதம், ஏற்றியில் வைகுந்தம் மகர். அங்கதான் எப்பொழுதும் நீங்காத எம்பெருமானுடைய தொண்டு புரியக்கூடிய பாக்கியம். உயர்ந்த அதை நோக்கி இருப்பவருக்கு இதுதான் சொன்ன உடனே ரொம்ப வருத்தம். என்ன சொல்லணும் அவர்கள்? நம் பையன். திருமாலை சொல்ற அழியன் நம் பையன் என்னால் அம்மவோ கொடியவாரே. நம்ம பிள்ளைன்னு சொல்லணும், நம்மாத்து குழந்தைன்னு சொல்லணும். இல்ல ராமானுஜ தாசன் சொல்லி அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதுதான் அவருக்கு ஐடி கார்டு. அப்படி சொல்லலைங்க பிராட்டி. உடனே யோசித்தார். அடுத்த க்ஷணம் எல்லாத்தையும் விட்டார். நமக்கு விடுறதுதான் ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணிருக்கு? யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படி பண்றது, என்ன செட்டில் பண்ணணும்னு யோசிச்சு பண்ணிருக்கு. யோசிப்போம் யோசிப்போம் யோசிப்போம். என்னாச்சுன்னா எங்க அதுக்குள்ள அவரே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு. என்ன பிரயோஜனம்? அந்த க்ஷணம் எடுக்கிறார், முடிவு விட்டாச்சு, வரட்டாச்சு ஸ்ரீரங்கத்தில். இவர்களுக்கு பகவத் சம்பந்தத்தை உணர்ந்தபடியாலே வேறொன்று ரசிக்க
பிரகல்லாத ஆழ்வானுக்கு வேறொன்னு ரசிக்குமா? ரசிக்கவே ரசிக்கும். அவருக்கு எப்பவும் எம்பெருமானுடைய திருநாமம் அந்த புத்தி ஊறி இருக்கிறது. தன் தகப்பன் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லணும்னு தோன்றல. இது சொன்னா ராஜ்யம் கிடைக்கும், சொல்லலைன்னா மரணம் கிடைக்கிறது. மரணத்துக்கு உண்டான காரியங்களை ஏவப்படுகிறான் பிரகல்லாத. ஆனாலும் சொல்ற, நான் கண்டுகொண்டே நாராயணா என்னாமம். ஏன் அந்த நாமத்தினுடைய வைபவத்தை முற்று உணர்ந்தவராக இருக்கிறார் பிரகல்லாத ஆழ்வான். ஆகவே மற்றதெல்லாம் அல்பம்னு படுகிறது. அவைகளெல்லாம் பகவான்கிறவனிடத்திலே லயித்தவர்களுக்கு அவன் எப்படிப்பட்ட பலமாக இருக்கிறான் அப்படின்னா, பூமாங்கிற வித்தியா இருக்கான். அந்த பூமாங்கிற உயர்ந்த பெரிய வித்தியை பார்த்தவர்களுக்கு மற்றதெல்லாம் அல்பமாகப்படுகிறது. அந்நியது பசியதினா வேறொன்றை பார்க்க மாட்டார்கள், வேறொன்றை யோசிக்க மாட்டார்கள், வேறொன்று விரும்ப மாட்டார்கள். ஏன்னா இவருமானே எல்லாம் அந்த அமிர்தமயமான தத்துவத்துல மூழ்கி இருக்கிறச்சே வேறொரு ஆசை. கோபிகா ஸ்திரீகள்லாம் அப்படித்தானே, கிருஷ்ணன்னு மூழ்கி இருக்கா. இவளுக்கு வேற என்ன ஆசை? பால், தயிர், வெண்ணெய், இந்த ஆசை இருக்க போறது இல்லை. ஆனா அவன் என்ன சொல்றா, இந்த நாடு நகரம் நல்லா வாழணும்னு இதற்கு ஒரு அழகாக உதாரணம் கொடுத்தார். சொர்க்கத்திற்காக ஒரு யாகம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜோதிஷ்டோமோ சொர்க்கதாமம் எஜேத. இன்னைக்கு இந்த மாதிரிலாம் இருக்குமானே தெரியாது, சாஸ்திரங்களை பத்தி தெரியறது இல்லையே. யாரோ சில பேர் எங்கேயோ பண்ணிட்டு இருக்கலாம். ஜோதிஷ்டோமம்னு பேர். சொர்க்கத்திலே ஆசை இருப்பவர்கள் பண்ணக்கூடிய ஹோமம். அது பண்ண உடனே எனக்கு சொர்க்கம் கிடைக்கும். பண்ண உடனே சொர்க்கம்னா யாரும் பண்ண மாட்டாங்க. சமாசயனம் ஆன உடனே மோட்சம்னா பக்கத்திலே போக மாட்டேன் இல்லையா? என்ன சுவாமி வெச்சார் ஆச்சாரியன் உடனே கிளம்பிட்டாரு அப்படின்னா பக்கத்துல வருவோமா? நமக்கு கடைசி பெட்ல இருக்கிறப்ப வர சொல்லல சொல்ல. ஏன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்க. இந்த சொர்க்கத்திற்கு போகணும்னு நினைக்கிறவனுக்கு உடனே சொர்க்கம் இல்லை, அந்த ஆயுஷு முடியறச்சே. ஆனா முடிந்த உடனே அந்த ஹோமம் முடிந்து பலன் சொல்றச்சு, ஆயுர் ஆசாஸ்தே அப்படின்னு பலத்தை சொல்லணும். உனக்கு ஆயுஷ விருத்தி அடையணும், நல்ல ஆஸ்திகள்லாம் நல்லா ஏற்படணும் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா இந்த சொர்க்கம் கிடைக்கிற காலம் வரைக்கும், இந்த ஹோமம் முடிஞ்சு சொர்க்கம் கிடைக்கிற காலம் வரைக்கும் நீ சுகமே இருக்க வேண்டியது இந்த உலகத்திலே என்று வாழ்த்துகிறார் போலே. ஆண்டாளுக்கு பலம் எம்பெருமானை அடைதல் தான். ஆனா நடுவுல இருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, தனக்காக இல்லை, அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் வாழ வேண்டும்படியாகும். இவர்களுக்கு வேற ஆசை இல்லையே. இவர்களுக்கு எப்பொழுதும் எம்பெருமானே இல்லாம். எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய எல்லாம் எம்பெருமான் தான் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். இப்ப அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களாக இவர்களுக்கு இந்த நோன்பை நோற்பதற்கு அனுமதி பண்ணார்களே, அவர்களுக்காக பிரார்த்திக்கிறார்கள். இது ஒரு வைஷ்ணவ லட்சணம். பரசமிருத்தியைக பிரயோஜனம். மற்றவர்களின் சமிருத்தியை, மேன்மையை, செழிப்பை விரும்புபவன் வைஷ்ணவன். அவருக்கு வந்துடுதுன்னு சொன்னா எனக்கு ஏதோ பண்றதேன்னா போச்சு. இது அழகா சொல்ற, பிறர்களுக்கும் பொறாமையா பெருமையும் பெற்றோமே. அவளமாமிகள் காண்பிக்கிறார். பிறர் நெருக்கம், மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய மிக உயர்த்திய கண்டு கொஞ்சம் கூட எனக்கு பொறாமை ஏற்படுது, மனசு கொஞ்சம் கூட வாழலையா. இதுதான் பெருமைங்கிற. பெருமையும் பெற்றோமே. இந்த பரசமிருத்தி, மற்றவர்களின் செழிப்பு கண்டு சந்தோஷித்தது. அப்படி சந்தோஷிக்கிறாய் வாழ்னா, அப்ப இவர்கள் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை பிரார்த்திக்கிறார்கள். அந்த நன்மைகள் கிடைக்க போகிறதுங்கிறத காட்டுறான். சரி, இவா அப்படி நோன்பு நோற்று போனா இது கிடைச்சிடுமா? வள்ளல் பெரும்பசுக்கள் வந்தாயிடுமா? தீங்கிற நாடெல்லாம் பெண்கள் மும்மாறி பெய்துமா? நீங்காத செல்வம் நிறைந்த பெருமா அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். எத்திர அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகோ மதீயதே ந தத்திர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராஹா என்று ஒரு பிரமாணம். அஷ்டாட்சரமாகிற மகா மந்திரம், திருவெட்டெழுத்துன்னு சொல்லப்படுவது, மிக உயர்த்தியாக கொண்டாடப்படுவது. அந்த திருவெட்டெழுத்தாகிற மகா மந்திரத்தை நன்கு அதிகரித்திருக்கக்கூடிய பெரியோர்கள், அர்த்தானுசந்தானத்திலே நிலைநின்றிருக்கக்கூடிய பெரியோர்கள் வாழக்கூடிய இடத்திலே அங்கு வியாதி இல்லை, துர்பிக்ஷம் இல்லை, தஸ்கரமாகிற திருட்டில்லை என்று சாஸ்திரம் சொல்றது. இப்ப அங்க ஏற்படுறது அப்படின்னா இப்ப இல்லையா அப்படின்னா இல்ல, அவர்களை போற்றும்படியான இடத்திலே இது இல்லை.
எந்த இடத்துலலாம் அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்கிறார்களோ அவர்களை போற்றுகிறோமோ, போற்றுகிற பொழுது என்னென்ன அந்த ஊருக்கு நன்மையே விளையும்படியாக இருக்கும். ஒருத்தர் அப்படி இருந்தாலே போதும்னு சொல்றச்சே, 5,00,000 பெண்கள் இருக்க 5,00,000 பேர் இருக்கிறச்சே கேட்கவா வேணும், சமிருத்தி தானே ஏற்பட்டிருக்கும். அந்த சமிருத்தியை தான் அந்த பாசுரத்திலே விவரிக்கிறாள். எல்லாருமா சேர்ந்து முதல்ல பாசுரத்தை சொன்னாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினான் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னை ஊடு கயலுகள பூங்குவளை போதில் ஒலிவண்டு கண்படுப்ப தேங்காதே இருந்து சீர்த்த முளைவத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேனோர் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்சி நீராடினான் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுபட பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே அந்த ஊருக்கு ஏற்படக்கூடிய செழிப்பை வர்ணிக்கிறார். ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கக்கூடிய பாசுரம் இது. ஓங்கி பதவுரையை பார்த்தா தெரியும் நமக்கு அர்த்தம். மிக உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய உலகளந்த உத்தமன், இந்த உலகத்தையெல்லாம் பாமரனாக பிறந்து திருவிக்கிரமனாக வளர்ந்த பெருமான் அவருடைய பேர் பாடி திருநாமத்தை பாடி நின்று நாங்கள் நம்பாவைக்கு சாட்சி நீராடினாள். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய நோன்புக்காக என்று நாம் நீராடி நின்றோம். தீங்கின்றி நாடெல்லாம் தீங்கு இல்லாதபடி இந்த நாடெல்லாம் திங்கள் மும்மாறி மாதந்தோறும் 3 முறை மழை பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் நன்றாக ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய பெரிய சென்னல் பயிர்கள் ஊடு கயலுகள் அதனுடைய நடுவிலே கயலாகிற நீர் துண்டி குதிக்க பூங்குவளை போதில் குவளை மலரிலே மிக அழகாக பொறிவண்டு கண் படுக்க அது உறங்கி நிற்க தேங்காதே புக்கிருந்து கயங்காதே உள்ளே புக்கு நின்று சீர்த்த முளை பற்றி நன்றாக பருத்திருக்கக்கூடிய அந்த மாட்டினுடைய முளைக்காம்புகளை பற்றி வாங்க கையெடுத்து நிற்க குடம் நிறைக்கும் குடத்தை பூர்த்தியாக நிறைத்து நிற்கக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்கள் வள்ளல் தன்மை விரும்பிய மிக பருத்திருக்கக்கூடிய பெரிய பசுக்கள் அதை போல நீங்காத செல்வம் என்றும் நம்மை விட்டு நீங்காததாக இருக்கக்கூடிய செல்வம் நிறைந்து என்று எப்பொழுதும் நிறைந்திருக்கும்படியாக ஆண்டாளுடைய திருவாக்கு இது ஆசீர்வாதமாக கூட வழங்கினேன். நீங்காத செல்வம் நிறையும்படியான ஆண்டாளுடைய பெருந்த கடாட்சம் என்று இப்ப இங்க தெரிவிக்கிறார்களா தெளிவாச்சார்களை மிக அழகாக வியாக்கியானிக்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி ஓங்கி உலகளந்த அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அப்படின்னா முதல்ல இவன் எங்க ஆரம்பிச்சது நாராயணனே அப்படின்னு தொடங்கி அடுத்தது ஆற்கடல் பையத்து இன்ன பரமன் அதற்கடுத்தது ஓங்கி உலகளந்த உத்தமன். இப்ப நாராயணன் சொல்றது பரமபதத்துல இருக்கிற பரவாசுதேவி வைகுண்டமாகிற லோகத்துல எம்பெருமான் என்றும் நித்தியர்களோடும் முக்தர்களோடும் கூடியிருக்கான் என்பதை பாகவதை சா வேதம் கொண்டாடித்த விஷ்ணோகோ பரம பதம்னு கொண்டாடி காண்பிச்சுது.
மீட்சியினி வைகுந்தமானகர்னு சொல்லிங்க அந்த நாராயணன் அந்த நல்ல. அடுத்தது இரண்டாவது பாசனத்துல பார்க்கடல்கள் பையன் அங்கேருந்து கீழே யூக நிலையில இருக்கக்கூடிய எம்பெருமான், திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், இந்த பார்க்கடலிலே பையன் துயின்ற பரமன். அதற்கடுத்தது எங்கன்னா மூன்றாவதாக சொல்லப்படக்கூடிய இந்த பாசனத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன், அந்த திருப்பார்கடல்லேருந்து இறங்கி வந்து அவதாரம் பண்ணின எம்பெருமான். எப்போ ஒரு எங்கேருந்து இறங்குவார்னா இந்த பார்க்கடல்ல இருந்தா இறங்கி வரும். ஏஷ நாராயண ஸ்ரீமா ஸ்ரீராம நிகேதனக நாக பரியங்க முஸ்ரஜி ஆதரோ மதுராம்புரி என்று மதுரா நகரத்திற்கு எம்பெருமான் எங்கிருந்து வருகிறார்? திருப்பார்கடல்ல இருந்து பரப்பு வர. ஆண்டாள் பாருங்க, முதல்ல மூலத்தை சொன்னா, அடுத்தது அங்கேயிருந்து இறங்கின பிரகாரத்தை சொன்னா, அதற்கடுத்தது அங்கிருந்து இறங்கி இருக்கக்கூடிய அவதாரத்தை இந்த மூன்றாவது பாசுரத்திலே தான் வர்ணிக்கும்படியாக நிற்கிறாள். இப்படிதான் அப்படி அடி ஒட்டுகிறாள். தமேன போற ஆண்டாள் சொல்லிச்சு. ஓங்கி உலகளந்த உத்தமன். இந்த ஓங்கி அப்படின்னு வாசகம் சொல்லிச்சு. எம்பெருமான் திருப்பார்கடலிலே கண் வளர்ந்து தொடங்கி நேற்றைய தினமே பார்த்தோம். அது எப்படி பார்த்தோம்? பையத்துயின்ன பரமன் உறங்குவான் போல் யோக செய்த பெருமாள் யோக நிலத்தில் இருக்கான் பெரும். அடியார்களுக்கு என் செய்வது, உன் அடியாருக்கு என் செய்வனென்றே இருக்கிறது. எப்பொழுதும் அதையே சிந்தனை பெருமானுக்கு. அப்ப ஆர்த்த லட்சணார்த்தமாக யாரேனும் வந்தார்களாகில் உடனே அந்த குரல் கேட்டு எழுந்து காரியம் செய்திக்காக காத்திருக்கிற இடம் திருப்பார்கள். அதுதான் கூப்பீடு கேட்கும் இடம். இது புரியணும்னா வாரா வாரம் திங்கட்கிழமை எல்லாரும் நீங்கள் உங்கள் மனுவை கொண்டு வந்து கொடுக்கலாம். மனு நாள், மனு நீதி நாள்னு சொல்ல. எங்கேயாவது வாரத்துல ஒரு நாள் தான் அங்க எதிரமான்ட்டு எப்பவுமே உண்டு. அந்த மனுவை கொண்டு கொடுத்தா வாங்கின உடனே சரி பண்ண ஆரம்பிக்கும். அத போல மனுவை பெறக்கூடியதற்காக, மனுக்களை பெறுவதற்காக இருக்கிற இடம் தான் திருப்பார்கடல். கூப்பீடு கேட்கும் இடம்னு பேரு. இப்ப எம்பெருமான் அந்த இடத்துல ஆர்த்தர்களை இடத்துல உதவி வேணும்னு இருக்கக்கூடியவர்களை ரட்சிப்பதற்காக படுத்திருக்கக்கூடிய இடம். எம்பெருமானுக்கு சோர்வா இருக்கு. ஏன்னா யாருமே நம்ம இடத்துல வரலையே, இன்னும் கேட்கவே இல்லையே, யாருக்கும் ஒரு காரியம் நாம் பண்ணலையே அப்படின்னா எம்பெருமானுக்கு கொஞ்சம் சோர்வா இருக்குமா. யாராவது வந்து கேட்டுட்டாங்கன்னா உடனே துள்ளி குதிச்சு காரியம் பண்றதுல ஆசையா இருக்கு. எம்பெருமானுக்கு ரொம்ப ஆசை. சொன்னார் அழகா, ஓங்கி எதை போல இருக்கு ஆண்டாள் இந்த வாமனாவதாரத்திலேயே எம்பெருமான் திருவிக்கிரமனா வளர்ந்தபடியே சொல்லி ஒரு அழகான உதாரணம் காண்பிக்கிறார் இங்கே பெரியவாச்சார்கள். பெரிய மூங்கில் மரம் இருக்கு. அது பனிக்காலத்துல என்ன பண்ணுவோம்னா பனி பட்டு 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 அப்படியே சாய்ச்சி இருக்கும் அந்த மூங்கில் மரம். சூரிய உதயமாகி சூரிய கிரணங்கள் பட்டு அந்த பனியெல்லாம் உருகி போய் நிற்கிறச்சு அப்படி சாய்ந்த மூங்கில் அப்படி நிமிர்ந்து அப்படி நிற்குமா பாருங்க. இந்த பனிப்பட்டு சாய்ந்த மூங்கில் சூரிய கிரணங்கள் பட்டு அப்படி நிமிர்ந்தா போலே எம்பெருமான் யாரும் கூப்பிடலையேன்னு படுத்திருக்கிற எம்பெருமான் என்னை காப்பாற்றுங்கோன்னு சொன்ன அப்படி நிமிர்ந்து நிற்கிறான். ஓங்கி காண்பிக்கிற ஆண்டாள் ஆர்த்த லட்சணம் குரல் கேட்டதோ இல்லையோ பரட்டு எம்பெருமான் காரியம் செய்கைக்காக நிற்கிறான் அப்படின்னு இங்க காண்பிக்கிறாரா. அதான் ஓங்கி. இன்னொன்னு எம்பெருமானுக்கு மற்றவர்கள் காரியம் செய்யறதுனாலே ரொம்ப ஆசை. இப்ப மற்றவர்கள் காரியம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலே ஒரு உற்சாகமா. ஒரு சில பேருக்கு ஒவ்வொன்றும் உற்சாகமா இருக்கும். என்னடா இப்ப உற்சாகமா வர, அப்பா இன்னைக்கு இந்த டீச்சர் லீவுங்கிறான், என்னடா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் இருக்கு அப்படிங்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உற்சாகம். நல்ல வேலை இன்னைக்கு அம்மா அப்பா எல்லாம் ஊருக்கு போயிருக்கா நமக்கு சௌரியமா இருக்கு. ஆனா எம்பெருமானுக்கு எது உற்சாகம் தெரியுமான்னா யாருக்காவது ஏதாவது ஆபத்துன்னா நான் ஓடி போய் பண்றது இருக்கு, அதுதான் உற்சாகமா இருக்கு. இப்ப அதனால எப்படி இருக்குன்னா ஓங்கி, அதனால அப்படி ஓங்கி வளர்ந்து இருக்கிறான். அது மட்டும் இல்லை, வாமனமூர்த்தியா வரக்குள்ளமா ஒரு உருவெடுத்து வருகிறான் என்பது. அவனுக்கு உள்ள வளர்ச்சியிலேயே ஒரு தயக்கம். நம்ம பார்த்தா இவன் நாம யாச்சகம் கேட்டா கொடுப்பானோ மாட்டான், கொடுப்பானோ மாட்டான். உண்மையிலேயே பாருங்க எம்பெருமானுக்கு
யாச்சகம் கேட்கிற அளவுக்கு கூட வேஷம் போட்டாச்சு. நம்ம எல்லாம் வாழ்க்கையில யாச்சகம் கேட்டு கூட வழக்கு இல்லையே, ஒரே தடவை கேட்டிருக்கேனே, இந்த உபநயனம் பண்ற சமயத்துல கேட்டிருக்கேனே. அப்ப யாச்சகம் பாதி விஷயம் தெரியும், அது நம்ம கேட்கறதே அவ போடுவாங்க பால் அரிசி. அப்ப யாச்சகம் எப்படி கேட்கணும், எப்படி இருந்தா கிடைக்கும் தெரியாது. எம்பெருமானுக்கு இந்த யாச்சகம் இறப்பு வேண்டி வருகிறார், இறப்பாளமாக வருகிறார். கிடைக்குமா கிடைக்குமா? உண்மையிலேயே அந்த யாச்சகர் மாதிரி ஒரு நாள் வேஷம் போடுறது போல நமக்கு தெரியும். நாம் இந்த பொசிஷன்ல இருக்கோம், கொடுக்கறதுல ஓச்சதான் தெரியும். இது கிடைக்குமா, இந்த பாப்பா கொடுக்கலாம், இந்த முகம் காமிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கேன். அப்புறம் தான் தெரியும் இந்த முகம் ஒன்றும் கொடுக்காது. உள்ளுக்குள்ள அத்தனை இருக்கும், பெர்மினேஷன் காம்பினேஷன் போட்டு இருக்கணும், போட்டு வரணும். கிடைக்குமா கிடைக்குமா? அத போல ஸ்ரீ வாமனமூர்த்தியாக எம்பெருமான் வருகிற பொழுது நம்ம பார்த்தா இவன் கொடுக்கணும், கொடுக்க மாட்டானோ, கிடைக்குமோ தெரியலையே அப்படின்னு வந்து கொண்டு இருக்கிறச்சே மாவலி சொன்னா கொடுக்கிறேன் உனக்கு. இறப்பு அப்படி கிடைக்குமான்னு வேண்டி வரச்சு கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே ஓங்கி அப்படி உயர்ந்துதான் எம்பெருமான். நாம் நினைச்சது கிடைச்சிருக்கு அழகா அப்படிங்கிற சந்தோஷம். அத போல இந்த பயிர்கள் அப்படி நன்றா வளர்றதுக்காக நீர் சேரும். நீர் சேர்த்த உடனே அந்த பயிர்கள் நன்றாக முளைத்து வரும்படியாக எம்பெருமான் போய் அந்த தானம் கேட்கிறான். மாவலியை பார்த்து, மாவலி மூவடி தா என்ற கல்வாரி அவன் வளர்ச்சியே பாகவதத்துல வர்ணிக்கிறார். எம்பெருமான் கமண்டலத்தை படிச்சுட்டு கொடையை படிச்சுட்டு அழகா ஒரு அற்புதமான அந்த யஜ்ஞோபவீதத்துல இந்த மாந்தோலை வச்சுட்டு ஏறினார். அப்பதான் மகாலட்சுமி மறைச்சு முடியும். இவர் பிரம்மச்சாரியில் உள்ள பிராட்டியோட வந்தாங்க. ஆகையாலே அவளை தெரியாம மறைச்சு வச்சுட்டு ரொம்ப சுந்தர மூர்த்தியாக உபநயனம் முடிஞ்சு லட்சணமான திருமுக மண்டலம் வேத அத்தியனம் பண்ற பிராமண குழந்தை எப்படி இருக்கும் அத போல அப்படி நடந்து யஜ்யம் பண்ணக்கூடிய ரிஷிகள்லாம் யஜ்யத்தை விட்டுடுறாங்க, நிறுத்திடுறாங்க. இந்த மூர்த்தியுடைய அழகை பார்த்து மோகிச்சு நிற்கிறார். யாருக்கு என்ன எல்லாம் தெரியாதவங்க எழுந்து நிற்கிறான். அப்படியே அப்படி அந்த பட்ட அழகு இல்லையா எம்பெருமானுக்கு? கிருஷ்ணன் உள்ள நுடைய வச்சு துரியோதனன் சொன்னான் சமையல், யாராவது எழுந்திருந்தா பாருங்க கிருஷ்ணன் வரைச்சு. ஆனா கிருஷ்ணன் வந்தவனே சமையல் எல்லாரும் எழுதுதான். வந்ததே துரியோதன கோபம், எப்படி எழுந்து அப்படின்னு துரியோதனை பார்த்து சொன்னான். துரியோதனா ஒன்ன பாரு, அவன் தான் முதல்ல எழுந்து நிற்கிறான். எம்பெருமானுடைய வழிவழி அப்படி படுத்து ஒரு நாள் கண்டவர்களை இந்த வழிவழியில் படுத்தும் பாடி சொன்னா ஒரு நாள் கண்டா. ஆண்டார் சொல்றா பாசுரத்துல மையவே ஸ்ரீமய முன்முகம் மாய மந்திரம் தாங்களும். என்ன பண்றீங்க, ஏதாவது பொடியை தூவினீரா, கையில வச்சிருக்கீங்க, அப்படி போட்டா அப்படி மயங்கிற மாதிரி. அதுபோல இந்த ஸ்ரீ வாமனமூர்த்தி உள்ள நுழையச்சிலே இந்த ரிஷிகள் தியானம் பண்ண வேண்டியதெல்லாம் விட்டுட்டாங்க. எழுந்து நிற்கிறா, கை கூப்பரா, ஸ்தோத்திரம் பண்றா, வரிசையா பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கேன், பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கு. ஸ்ரீரங்கத்துல என்ன ரங்கநாதன பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கு, மோகத்துக்கே மனசு வந்து ஆறாவது அப்படிதானே அவனுடைய திருவருள். இதுல எல்லாரும் மயங்கினா மகாபலியும் சேரும். வாமனமூர்த்தியை கண்டு என்ன வேணும் என்ன வேணும் சொல்ல, என்னவும் கொடுக்கலாம். அவர் சொன்னார் எனக்கு எதுவும் வேணும், என்ன வேணும்? மூவடி மண் வேணும், மாவலி மூவடி தா அப்படின்னு கேட்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன 3 அடி போய் கேட்கிறீங்க, பார்த்த வரைக்கும் கேட்கலாம். இல்ல இல்ல 3 அடி போகும், இந்த காலம் 3 அடி போகிறாரு. உனக்கு இன்னும் லட்சியா போயிடுது. சச்சா, நான் தானம் கொடுத்தா இப்படியா கொடுத்தேன், தானம் கொடுத்தேன் 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 என்ன கொடுத்தேன். அவர் பால் வாங்குறதுக்காக பக்கத்துல ஏதாவது யூஸ் பண்ணுவே ஒரு பேக்கெட்டை கொடுத்தேன், இதுவே தானமான இல்ல. மகாபலிக்கு அது லட்சையா கொடுத்தா அப்படி வள்ளல் தன்மையோட கொடுக்கும். இப்ப எவ்வளவு கேட்கறச்சு எதுக்காக 3 அடி கொடுயாது போகும், அதுக்கு மேல வேணும். சரி, கொடுப்பதற்காக நீரை சேர்த்தான் மாவலி. சுக்கராச்சாரியர் நடுவர் தடுத்தார், பின்னாடி பார்க்க முடியும். நீர் வந்து ஏன்னா எப்பவுமே உதகதாரா பூர்வகமாக பண்ணி சாஸ்திரம் சொல்றது. அதான் நீங்க பெண் கொடுக்கறச்சே பார்க்கலாம், கல்யாண சமயங்கள்ல நீர் சேர்த்துதான் கொடுக்கும். தீர்த்தத்தோட சேர்த்து கொடுக்கறது ஒரு கிரமம். அப்படி அதுல கையில எவருடைய திருக்கரங்கள்ல அந்த தீர்த்தம் பட்டது ஓங்கி அப்படியே வளர்ந்தான பெருமை. அதுதான் வேணும் வேணும்னு கிடைத்திருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இது கிடைச்சதேன்னு சந்தோஷம் வளரும். ஓங்கி எப்படி வளர்ந்தான் அழகா தெரிவிச்சார் திருமங்கை ஆழ்வார். ஒன்மிதியில் உணவுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலம் காமரசியர் அவன் அமுள்ளத்து எண்மதையும் கடந்து அண்டமீது போகி இறுதி சிம்பின் ஊடு போய் எழுந்து
மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் கடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்படுத்த நிர்ணயத்தி என்று கொண்டாடு. அப்படி உலக ஃபுல்லா வளர்க்கபடியா இருக்கு. மலர்வரையும் திருவடியே வணங்கினேனே அந்த வாசகம் குறிப்பிட்டார். அப்படி உலகளந்த திருவடி பெருமானுடைய திருவடியை கொண்டு உலக அளந்தான். வேதம் சொல்றது சக்கரமே ரொம்ப கொண்டாடுறது எம்பெருமானுடைய வைபவங்களை. வேதத்துக்கு பெருமையே அதுதானே, பகவானை பத்தி பேசுறதுனாலதான் அதுக்கு ஏற்றம். உலகம் பூர்த்தியாக அளந்தான். சரி, அளக்கரைச்சே வேண்டியவா வேண்டாதவான்னு பார்க்க கூடாதா? இவர்கள் வேணும், இவர்கள் வேண்டாம். அப்படித்தானே பல இடங்கள் இருக்கு. வேண்டியவாக நமக்கு வேண்டியது எக்ஸ்ட்ரா கவனி, வேண்டாம் இப்படி கொஞ்சம் பார்த்துக்கோ. அப்படி பெருமான் பண்ணலாம் என்ன? பண்ணலையா? எல்லார் தலையிலும் தன் திருப்பாதங்களை வைக்கலாம். உலகளந்த உலகுன்னு போட்ட பொதுப்படையில இருக்கு. சரி, இது வைக்கிறது எல்லார் தலையிலும் வச்சானே, எம்பெருமானுக்கு சந்தோஷமானா அங்க ஆழ்வார்கள் உந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அவனாதிகிறார் பார்க்க போறதுல உவந்த உள்ளத்தனாய் ரொம்ப ஆனந்தமான திருவுள்ளத்தோடு கூடியவனாக உலகம் அளந்தான். எல்லார் பாதங்கள் எல்லாருடைய தலையிலையும் தன் திருப்படியை வைத்தான். அதுல அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்றவா இருப்பா, ஸ்தோத்திரம் பண்ணாதவா இருப்பா, வேறு தேவதைகளை துதிக்கிறவா இருப்பா. ஏன் எம்பெருமானே இல்லைன்னு சொல்ற நாஸ்திகர்களும் இருப்பார். எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா அவர்கள் எல்லா தலையிலும் தன்னுடைய திருப்பாதங்களை வைத்தான். இதை கேட்கறச்சு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க? அதான் அதனால்தான் அவன் நாராயணன். நாராயணன் என்ன அர்த்தம்? வேதம் சொல்லித்து எங்கும் இருக்கிறான் என்பதுதான். பிரகலாதாழ்வான பார்த்து அவன் தகப்பன் கேட்டான், கேட்டா எப்பப்பா நாராயணன் எங்கடா இருக்கான்? அவன் சொல்றான், உன்னிடத்துலயும் இருக்கான், என்னிடத்துலயும் இருக்கான், தூணிலும் ஒரு துரும்பிலும். தூண் துரும்புன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றான். அழகா அழகார் பாசத்தை சொல்றார், எங்கு உடல் கண்ணன். வேதம் சமப்பட்டு சொல்லித்து அந்தர் பகிர்ச்சதத் சர்வம் வியாபியநாராயணஸ்திதா. உள்ளும் புறமும் ஒக்க வியாபித்திருப்பவன் பகவான். ரொம்ப ஆச்சரியம். அனோரணியான் மகதோ மகியான், அணுவுக்கும் அணுவாக இருக்கக்கூடியவள் மிக பெரிய பொருளுக்கும் பெரிய பொருளாக இருக்கும். ஒரே ஆள் இப்படி இருக்க முடியுமா? பகவானால்தான் முடியும். அப்படி எல்லாரிடத்திலேயும் வியாபித்திருக்கிறான். வியாபகம் நாராயணன் சொன்னா எல்லாருக்குள்ளேயும் வியாபித்திருக்கிறான் சர்வேஸ்வரன். இரண்டு அர்த்தங்கள் இந்த பதத்துக்கு. உள்ளுக்குள்ளே அவன் வியாபித்திருக்கிறான். உள்ள இருக்கிற ஆத்மாங்க உள்ள போய் நிற்கிறான். அந்த பண்ண எங்க அப்படி வியாபித்திருக்கிறச்சே இன்னார் இனியாருன்னு பாக்குறானா? இல்ல, எல்லாரிடத்திலேயும் வியாபித்திருக்கிறான். எம்பெருமான திற்றவண்டியும் உள்ள இருக்கான், இல்லாதவண்டியும் சொல்றவண்டியும் உள்ள இருக்கு. ஒக்க வியாபித்திருக்கிறான் எம்பெருமான். ஏன்னா இவர்கள் சத்தை பெறுவது அவனுடைய வியாபகத்தாலே. அவன் உள்ள இருந்தால்தான் எல்லாரும் இருக்கவே முடியும். அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்றாளே, அப்படி மட்டும் இல்ல, இவர்கள் உள்ளத்தே இருப்பதே தனக்கு தாராளமாக நினைத்து இருக்கிறான். தனக்கு அது வாழ்க்கைன்னு நினைச்ச பெருமான் இருக்கான். அத போலதான் இங்க உலகளந்த ஓங்கி உலகளந்த இந்த உலகத்தை முழுக்க அடக்கிறானே, தன்னுடைய சர்வஸ்வதானம் பண்ணுகிறான். இதனுடைய உண்மை வைக்கிறான் எல்லாருமே. அப்படி வைக்கிறச்சே எம்பெருமானுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம குழந்தைகளுடைய சம்பந்தம் நம்ம கிடைக்கும் அப்படின்னு கொண்டாடி காண்பிக்கிறார். ஓங்கி உலகளந்த இந்த உலகம் அளக்கிற சமயத்துல பெருமானுக்கு இருக்கிற உற்சாகம் அப்படி இந்த திருவடி வளர்ந்து போயிட்டு நிக்க மாட்டேங்கிறது. என்னாச்சுன்னா பிரம்மா அந்த திருவடியை கண்டு சந்தோஷித்து தீர்த்தம் சேர்க்கிறான். பிரம்மாவுடைய கமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீர், அந்த தர்மமே அதுவே தீர்த்தமாக மாறி எம்பெருமானுடைய திருவடி கீழ் அப்படி சேர்க்கிற தீர்த்தமும் வழிஞ்சு ஓடலாம். அப்படி வளர்றது அந்த திருவடி. ஏன்னா அவ்வளோ சந்தோஷம். இதான் திருப்பாங்க சாதித்தார், உவந்த உள்ளத்தனாய் உலகம் அடைந்த சந்தோஷத்தோட அந்த காரியத்தை பண்றது. இதுதான் பண்ணணுமேனு பண்றது. பண்ணணுமா? சில சமயம் வளர்ச்ச சமமாயிடும். என்னன்னா உட்காருங்க போடுறேன் வரேன் அப்படின்னா சாப்பாடு போடுறது கணவனுக்கு அப்படி இல்லை. பண்ற செய்தி இருக்கணும், சந்தோஷமாக சொல்வதாக இருக்க வேண்டும், ஆனந்தித்து பண்ணணும். அதை பண்றச்சு இவரமா அப்படின்னா பண்ணாங்கன்னா ஓங்கி உலக
உலகளந்தவனுக்கு என்ன பேருன்னா உத்தமன். உத்தமன் பேரு. ஏன் பெருமானுக்கு உத்தமன் அப்படின்னா மிக உயரியதான பண்புகள் நிரம்ப பெற்ற அவர்களுக்கு அந்த காரியம் பண்றச்சு தன்பேராக செய்து வைக்கக்கூடிய எம்பெருமான் இவன். 3 நிலைகள் இருக்கு உலகத்துல. அதமன், மத்தியமன், உத்தமன். அதமன்றவன் தாழ்ந்தவன், மத்தியவன் என்பவன் சமமானவன், உத்தமன் என்பவன் மிக உயர்ந்தவன். அதவன் யார சொல்றது? யார் ஒருவன் தான் வாழ்ந்தா போறோம், அடுத்தவனை பத்தி எனக்கு கவலை இல்லை. பல பேருடைய நினைக்கிறார்கள் நான் வாழ்ந்தா போறோம், இன்னும் எதையோ கலக்கிற வேலை அப்படின்னு. அப்பதான் பார்த்தாலே இந்த பழங்கள் பல பல பலன்னு இருக்கு. அப்புறம் தான் தெரிகிறது அதை சாப்பிட்டா இன்னும் பெரிய வியாதி வரும். இங்க என்ன தெரிகிறது? நான் தான் என்ன மற்றவர்களை பத்தி தனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படி இருந்துட்டான்னா அவனுக்கு ஆபரணம். ராமராதிகள்லாம் அப்படிதான் இருந்தான். இரண்யன் இரண்யா எல்லாரும் எப்படி இருந்தது? தான் வாழ்ந்தா போதும், அடுத்தவர்களை பத்தி கவலை இல்லை. மத்தியமன் ஒருத்தர் இருக்கான், இவனுக்கு மேம்பட்டவன் கொஞ்சம். நீயும் வாழு நானும் வாழ, நீயும் ஏதோ நல்லபடியா இருந்ததோ நானும் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு மத்தியமன். ஆனா இதை கடந்து ஒருவன் இருக்கான் உத்தமன். அவன் எப்படின்னா தன்னை அழிய மாதிரியும் பிறர் காரியம் செய்யும் அவன் உத்தமன். தனக்கு எப்படிப்பட்ட கேடு வந்தாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பவனுக்கு தான் உத்தமன். இப்படிப்பட்டவர்களை பெறுவதுதான் அரிதான விஷயம். எப்படியும் எப்பொழுதுமே மகான்களும் ஞானிகளுமே உத்தமர்களாகத்தான் இருக்கக்கூடியது. பகவான் உத்தமோத்தமனாக இருக்கிறான், தன்னை அழிய மாதிரியும் காரியம் செய்பவனா இருக்கு. அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மகாபலியிடத்திலே போய் யாச்சகம் கேட்கணும். இப்ப கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிக்கும். நாம தான் ஸ்ரீமன் நாராயணன் வச்சுக்கோ, ஒரே ஒரு நிமிஷம் சங்கசக்கரதாரியா உலகத்தெல்லாம் படைத்தவனாக மனசுல சங்கல்பம் பண்ணா போறோம், எதையும் பண்ணலாம், உலகத்தை உருவாக்கலாம், அழிக்கலாம், எதையும் பண்ணலாம். இப்படி இருக்கிற சமயத்துல தேவர்கள்லாம் வந்து மகாபலி ராஜ்யத்தான் பிடிச்சிட்டு போயிட்டான். இந்திரன் கதை தான் ஒரே அழகா பாருங்க, ராஜ்யம் போயிடுது. நாம என்ன பண்ணுவோம்? அவ்வளவுதானே, மகாபலி போ அழிச்சு போ, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்ல கையில சக்கரம் வச்சிருக்கோமா, அங்க விட்டு அவனை அழித்து காரியம். ஆனா எம்பெருமான் சர்வசக்தனா இருக்கிறச்சேயும் மகாபலி இடத்திலே போய் ஒரு இறப்பாடனாக பிச்சை எடுக்கிறான். கொடுப்பா அழ்வார் கேட்டா, இந்த காரியம் பண்ணுவியா நீ? ஏதாவது இல்ல இல்ல பரவாயில்ல, ஏன் பிரகல்லாதனுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கான், உன் வம்சத்துல வரக்கூடியவனை எவனையும் நான் அழிக்க முடியும். என்ன ஆச்சரியம் பாருங்க. அப்ப அவனிடத்துல ஒரு நல்ல பண்பு இருந்ததுன்னா, உயர்ந்த குணம் இருந்ததுன்னா அதை வைத்து நாம் இந்த காரியம் சாதிக்கலாம். எப்படிதான் அப்படியே சீக்கிரம் எவ்வளவு ஆச்சரியம். அவன்கிட்ட ஒரு நல்ல பண்பு இருக்கு. ஏன்னா தர்மத்துல இருக்கிறவனை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவனுடைய ஆத்மீதான வேதம் சத்தியம் பத தர்மம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. இப்ப தர்மம் படி மகாபலி இருக்கிறச்சு என்றால் அவன்கிட்ட போய் நின்று பிரார்த்திக்கிறான். உடனே மகாபலியும் கொடுக்க துணிகிறான். இப்ப என்ன தெரியுது? ஆழ்வார் கேட்கிற, நீர் பெருசா பயன் வந்துட்டு உலகம் சொல்ல போறது அவங்க பெருமையை பார்த்து இப்படிப்பட்ட பரமாத்மா இப்படி மந்திரார் தெரியுமா? எவ்வளவு ஆச்சரியம். இந்த குணம் யாருக்கு வரும்னு சொல்ல போறதான்னு சொல்ல போறது இல்லை. என்ன சொல்லுவான்? எப்படி வாமனா வந்து திருவிக்கிரமனா வாங்கிதான் பாரு, அவன் ஏமாத்துக்காரமா. இதைத்தானே இந்த உலகம் சொல்லும். ஆசிரமே எடுக்கிறார் ஆழ்வார். கொண்டானை அந்தான் கொடுத்தாரை யார் படிப்பார், மண் தாவனிலிருந்து மாவலி. மண் தான மாவலியை கேட்டீரு, நீர் கேட்டதுனால உலகம் ஏதோ கொண்டாடிட போறது, மாமனூர்த்தியை கொண்டாட போறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. என்ன சொல்லுவா? வாழலாம் ஒரு பட்டிமன்றம் நடத்துவா. மாவலி சிறந்தவனா, மாமனன் சிறந்தவனா, அவ்வளவுதான் நடத்த முடியும். என்ன சொல்லுவா அதுல? பாரு, மாவலி கொடுத்தான் சிறந்தவன், பகவான் ஏமாற்றி பெற்றான் அவன் போராது. பிரமான் சொல்ற ஆழ்வார் கேட்ட உடனே, இப்ப எனக்கு என்ன வருதுங்கிறீர்னா, உமக்கு இழுக்குதான் வருகிறது, புகழ் வரவில்லை. இப்ப யாருக்கு புகழ் போகிறதுன்னா மகாபலிக்கு தான் போகிறது. ரொம்ப சந்தோஷம், அதுதான் வேணுங்கிற. எனக்கு வரட்டும், எழுத்து வரட்டும், மகாபலிக்கு புகழ்ச்சி போட்டமே, அதைத்தானே ஆசைப்படுகிறேன். அதனாலதான் இங்க சொல்ற ஆண்டாள் உத்தமன். அப்படிப்பட்டவனுக்கு என்ன பேரு? உத்தமன் பேரு. தன்னை அழியமாறியும் தான் எவ்வளவு கீழே போய் நின்றாலும் பரவாயில்ல, மற்றவர்களுக்கு வாழ்ச்சி உண்டாக வேண்டும் என்று நினைப்பவன் இருக்கானே, அவன் தான் உத்தமன். அப்படிப்பட்ட உத்தமனாக இந்த எபெருமான் நிற்கிறானா.
இந்த உத்தமன் அடுத்து தெரிவிக்கிறார். அவனுடைய பேர் பாடி அவனுடைய திருநாமங்களை பாடி நின்று எம்பெருமானுடைய திருநாமங்களை எப்படி சொல்லணும்? பிரீதி பூர்வகமாக சொல்ல வேண்டும். மனசுல அந்த எம்பெருமானின் பெருமைகளை தெரிஞ்சு 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 அதனால எம்பெருமானிடத்துல பிரீத்தி உண்டாகும். பெற்ற தாய்க்கு குழந்தை இடத்துல பிரீத்தி அதிகமா, இல்ல யாரோ எங்கேயோ வெளியில போறவா அந்த குழந்தைய பார்த்துச்சு அவளுக்கு பிரீத்தி அதிகம். தாயாருக்குதான் பிரீத்தி அதிகம். இப்ப போய் அங்க போய் நர்ஸ்ட கொடுக்குறான் அந்த குழந்தைன்னா இப்படியே எடுப்பா, குழந்தை அப்படின்னு இவனுக்கு இவ்வளவு இருக்கே பதட்டம் எதனாலேன்னா அந்த குழந்தையோட இருக்கிற சம்பந்தம், அந்த சம்பந்தத்தை உணர்ந்து இருக்கக்கூடிய அறிவு. அந்த சம்பந்தம் அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தையோட ஒரு பிரீதி உண்டாவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. இதுதான் நமக்கும் பெருமாளுக்கும் இருக்க வேண்டிய விஷயம். அந்த காலத்துல படகுலதான் சரக்கு எடுத்துன்னு போறது, இந்த காலத்துல இருக்கு இந்த எடுத்துன்னு போறதுங்கிறது இப்ப பல விதங்கள் வந்து. இப்ப எடுத்துன்னு போறச்ச ஒரு பெரிய சண்டை என்னன்னா, ஒரு வயசானவருக்கும் ஒரு சின்ன ஒரு இளமையா இருக்கக்கூடியவருக்கும் ஒரே சண்டை. நான் தான் முதல்ல இந்த கப்பலை புக் பண்ணேன், நான் தான் சரக்கு முதல்ல என்னோடதான் முதல்ல வைக்கிறேன். ஒரே சண்டை தகராறு இருவரு. அவர் 70 வயசு, இந்த பையன் 20-25 வயசு, 30 வயசுக்குள்ள வச்சுவான்னு வச்சுக்கோம். ஒரே சண்டை, 2 பேரும் வியாபாரி. என்னடா பக்கத்துல போய் நின்று பார்த்தா ஒரே ஒரு கப்பல் தான் இருக்கு, அதுல இடம் யாராவது ஒருத்தர் தான் வைக்க முடியும். இவா சொல்றா, பெரியவர் சொல்றா நான் தான் வைப்பேன், இந்த சின்ன பையன் சொல்றா நான் தான் வைப்பேன். உடனே அங்கேருந்து யாரோ ஒருத்தர் பெரியவர் வர, 2 பேரையும் பாக்குற, அடடா நீங்க யாரும் தெரியலையா, நீ தாண்டா அப்பா அவன் தாண்டா பிள்ளை, ரொம்ப காலம் பிரிஞ்சு போயிருக்கா, இப்பதாண்டா வந்து சேர்த்துக்காதீங்க, வியாபாரத்தான் எங்கேயோ திரிஞ்சு இப்பதான் வந்திருக்கு. அந்த காலத்துல கப்பல்லாம் போனா எத்தனை காலம் ஆகும் தெரியவே தெரியாது, எங்கேயோ வெளிநாடெல்லாம் போயிட்டு வரச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்பயும் சண்டை தொடர்றது. என்ன இல்ல ஒரு சரக்கு இவன் அந்த பையன் சொல்ல, இல்லப்பா உன்னோட வச்சுக்கோ உங்க மேல. என்ன இதற்கு முன்பு இருந்தது இப்ப இப்படி மாறிடுது, எதனால என்ன சம்பந்த ஞானம் வந்த பிறகு, நானும் நீங்க உறவுன்னு தெரிந்த பிறகு இருவருக்கும் உடனே மாற்றம். அப்போ உன்னோடது போட்டோமே, உனக்கு வர நன்மை எனக்கு வர நன்மையாச்சு. அந்த சம்பந்தம் தொடர்பு தெரியாத பொழுது சண்டை தொடர்கிறது. பகவானிடத்துல நமக்கு அந்த சம்பந்த ஞானம் உருவாக வேண்டும். நமக்கும் இருக்கிற தொடர்பு அதிலே நமக்கு பிரீதி கலந்து அப்புறம் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லணும். அப்ப அந்த திருநாமம் சொல்றச்சே வரக்கூடிய வார்த்தை இருக்கே, தனித்திருப்பாள் உருகி இருக்கும்படியா பகவான் சொன்ன தேனும் பாலும் கண்ணனும் அமுதமாகி தீர்ப்பார். தேன் போல இருக்கு, பால் போல இருக்கு, அமிர்தம் போல இருக்கு எம்பெருமானுடைய திருநாமங்கள். ஏன்னா அந்த பிரீதியை உணர்ந்த வர திருநாம சொல்றச்சே அவர் சொன்ன, நம்பி என்னன்னால் அன்னைக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. நம்பி திருக்குருவூர் நம்பின்னு சொன்னாங்க, எனக்கு தித்திக்கிறது, என் நாக்குல ஆறாத அமிர்தம் சுரக்கிறது என் நாவுக்கு. பக்கத்துல இருந்து நாம சொல்லி பார்க்கிறோம், குருவூர் நம்பி குருவூர் நம்பி, ஒன்னும் வரமாட்டேங்குது எங்களுக்கு ஒண்ணும். ஆழ்வார் சொன்னாங்க, குருவூர் நம்பின்னு ஆச்சாரிய திருநாமம், நம்மாழ்வாருடைய திருநாமம், அதை விட்டுடு. எங்க நாராயணா நாராயணான்னு சொல்லு, நாராயணா நாராயணா. இப்ப எங்கேயா சொல்றதுதானே, இப்பயும் ஒண்ணும் சொல்லல. இதுவே இல்ல, அது எங்க வர போகுது? கீழ்நிலையே வரல. பகவன் நாம சொன்னாலே சுரக்க வேண்டும்ங்கிறது வராத போது இதை கடந்துதானே ஆச்சாரிய நாமத்துடைய வைபவம் தெரியும். எப்படி பாடணும்? பிரீதி பூர்வகமாக பாட வரும். சம்பந்த ஞானம் பிரீத்தி வரலன்னா அப்ப சொல்ற நாமாவளியே வேற மாதிரி இருக்கு. நாராயண ஹரி நாராயண 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 ஹரி நாராயண, என்னன்னா இங்கே நான் சொல்ல இப்ப கொண்டு வர ரசாம அப்புறம் நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண, என்னடா இதுக்குள்ளேயே செங்கல் போயிட்டு இருக்காது. எங்க ஞானம் சம்பந்த ஞானம் இருக்கு, அந்த பிரசாதத்தோட இருக்கு தொடரும். இங்க மாறிச்சுன்னா அது பிரீத்தி பூர்வகமாக பிரவாகித்து இருக்கு எம்பெருமானிடத்திலே. அப்படி பாடணும். பேருபாடி முதல்ல நாராயணன்னு சொல்றது திருமந்திரத்தை வெளியிடுகிறாள். அதன் மூலமாக எம்பெருமானுடைய குணாதிக்கியத்தை காட்டுகிறார். 2வது பாசுரத்திலே பரமன், 3வதாக இருக்கக்கூடிய இந்த பாசுரத்திலே உத்தமன் என்று அந்த திருநாமத்தாலே வியாபகாத்மத்தை காண்பிப்பதற்காக எம்பெருமான் எங்கும் வியாபிக்கிறான்கிறதாக இருக்கக்கூடிய அவனுடைய உயர்ந்து உலகடந்து இருக்கக்கூடிய செயலை வர்ணிக்கிறான் இந்த 3வது பாசுரத்தில். எப்பவும் மந்திரம்னு சொன்னா அதனுடைய அர்த்தங்களையும் கூட கூட சொல்றதுங்கிறது ஒரு கிரமம்னு ஆச்சாரியர்கள் காண்பித்திருக்காங்க. இதெல்லாம் திருநெடுந்தாண்டகத்துல அவர் தெரிவிச்சார். திருமங்கை ஆழ்வார்
மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழ்வதையே பாடலாம் மடனெஞ்சமே. 4வது பாசனத்துல அதை தெரிவிச்சார். உடனே 5வது பாசனத்துல ஒன்மதியில் புனர்வழி ஒருகால் நிற்பான என்னுடைய திருப்படிகள் அவன் உலகளந்து இருக்கக்கூடிய செய்தியை காண்பிக்கிறார் அழகா. அதைத்தான் ஆண்டாடும் இங்க பண்றார். உத்தமன் பேர் பாடி, உன்னுடைய பேர் பாடி திருநாமங்களை பாடுவதற்கே பிரீதி பூர்வகமாக பாடும்படியாக நிற்பல் என்று காண்பிக்கிறார் அழகா. அதற்கு மேல இந்த வியாக்கியானத்துல இன்னும் சேவிக்கிறார் தெய்வாச்சாரியர்களை. உத்தமன் பேர் இப்படி எடுத்துக்கோ. உத்தமன் பேர், உத்தமன் வெசஸ் பேர்னு மாத்திங்க. அப்படின்னா உத்தமன் சிறந்தவனா அவன் பேர் சிறந்ததான்னு கேள்வி கேட்கலாம். அப்படின்னா மற்றவர்களுக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய வாசி பொருள் அவனுக்கும் அவனுடைய திருநாமத்திற்கும். மற்ற எல்லா தேவர்களும் என்ன எம்பெருமானாலே படைக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்றது நாராயணா பிரம்மா ஜாயத்து, நாராயணா ருத்ரோ ஜாயத்து. வேதம் அழகா சொல்லி கொடுக்குது. நான் முகனை நாராயணன் படைத்தான், நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான். இதெல்லாம் வேதாந்தங்கள் சொல்லி கொடுக்கிறது. எல்லாருக்கும் சர்வஸ்மாத் பரனாக நிற்கிறான் எம்பெருமான். அவனாலே படைக்கப்பட்டவர்கள் எல்லா தேவதைகள். அந்த தேவதைகளை காட்டிலும் எம்பெருமான் உயர்ந்தவன். அவனுடைய முதல் அவதாரம் எது தெரியுமா? மத்ஸ்யாவதாரம்னு சொல்லுவோம். இல்லைன்னு பராசர வேண்டாம். மத்தியே மத்தியேன்னு காண்பிக்கிறார். அப்படின்னா இந்த சிவனும் பிரம்மாவும் இருக்கக்கூடிய சமயத்திலே மத்தியத்திலே தான் விஷ்ணுவாக வந்து நிற்கிறானே, இதுதான் பிரதமாவதாரம். ஆச்சரியமா கொண்டாடுகிறார்கள். யாருக்காவது வருமா இது? இந்த எண்ணம் வருமா? நான் தான் படைத்திருக்கேன், நான் படைத்தவர்கள் மத்தியத்துல தன்னை போய் நிறுத்திக்கிறது. ஆமா, அவர்களை போல அரியை அயனை அரளை அலற்றி அப்படின்னு சொல்லும்படியா கொண்டாடி காண்பிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள்னா. அப்படி உயர்ந்திருக்கிற பரமாத்மாவையும் மற்றவாடியும் சமமான படிக்கிற முடியும். இதை என்ன சொல்றார்? ஐசிக புராணத்திலே நம்பாடுவான் காட்டுது. அவர் வேதம் வாசிச்சாரா, வேதாந்த வாசிச்சாரா தெரியாது. பாப்பங்களை சொல்லிட்டே வந்துட்டு இருக்கார். கடைசி பாபத்தை சொல்றார். எம்பெருமானையும் மற்ற தேவதையும் சமம்னு மதிக்கிறான் பாரு. ஆனா போல நான் நித்திய சம்சாரி. எப்படிப்பட்டவர் அவர் இருக்கார் தெரியுமா? கோயிலுக்குள்ளே என்னால அடி எடுத்து வைக்க முடியாது. அது மட்டும் இல்ல, எல்லாரும் கூடுகிற சமயத்திலேயும் நான் வரமாட்டேங்கிறேன். ராத்திரி காலத்துல வெடித்திருந்து எம்பெருமானை பாடுகிறார். ஜாகிரத நிஷ்டனா பாடுற. அவர் இந்த வார்த்தை சொன்னாலும் இல்லையோ, அந்த பிரம்மராட்சசு விழுந்து சேவித்து இவன் கண்டிப்பா சத்தியம் தப்ப மாட்டான். சகல வேதாந்த சாரத்தை உணர்ந்து இருக்கிறான். யாருக்கு கிடைக்கிறது? வேதம் ஓதியவர்களே இத்தனை தெரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியாது. வேதாந்த அர்த்தத்தை நிலைநிற்று இருக்கிறான் இவன். இவன் ஒரு நாளும் தப்ப மாட்டான். அப்பதான் நீ போயிடுவாங்க, நீ முதல்ல போயிடு, நீ கண்டிப்பா வந்துடுவது தெரியும் அப்படி சொல்லி அனுப்ப முடிஞ்சுதாடா. இப்ப எம்பெருமானுக்கும் மற்ற தேவதைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் போலத்தான் பெருமாளுக்கும் அவர் திருநாமத்திற்கு இருக்கிற வித்தியாசம். அப்படின்னா என்னன்னா, பெருமாளை காட்டிலும் உயர்ந்தது அவர் திருநாமம். இது எதை போல? எம்பெருமான்கிறவன் எப்படி இருக்கிறவன்? கட்டி பொன் போலே. திருநாமம் எப்படிப்பட்டதுன்னா பனிப்பொன் போலே. கட்டி பொன் இப்படி இருக்கிறது. பனிப்பொன்கிறது என்ன? உருகி விடப்பட்டிருக்கும். அடக்கம் அங்க பண்றதுக்கு அப்படி உருக்கி வச்சிருப்பா. சௌகரியமா எடுத்து பண்ணு. இதை போய் கரெக்டா பார்த்து உருக்கி அதை உபயோகப்படுத்துறது எவ்வளவு கஷ்டம். எம்பெருமான் கட்டி பொன் போலே. ஆனா திருநாமம் இருக்கே, அது பனிப்பொன் போல. எப்ப வேணுமோ சொல்லி அழகா சொன்ன. அவன் தூரஸ்தனானாலும் இது கெட்டி நின்று உதவும். எங்கேயோ இருக்கான் திருநாமம், நமக்கு வாயிலே இருக்கு. நாராயணா 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 எவ்வளவு சுலபமா சொல்லிட்டே இருக்கு. மேலும் கீழே நாக்கு ஆட்டினா போறோம் நாராயணா நாராயணா நாராயணா. அது பதிலாக கட்டப்பட்டு வேற எதையோ சொல்றோம். அதான் கேட்கிறாரு ஆழ்வார். ஐயோ நாராயணான்னு சொல்றது இருக்கிறச்சா நம்ம வேற எதையோ பேசுறோமே. ஓமாதுரைக்கும் உரைக்குண்டே அம்மோ நாராயணான்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு. சொல்லிட்டே இருக்கலாமே, மோட்சம் கிடைச்சிட்டே இருக்குமே. அதான் காண்பிக்கிறார் அழகா. அப்போ உத்தமன் பேர் எம்பெருமானுடைய திருநாமம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப சுலபமா சாதிச்சு கொடுக்கும். எம்பெருமான பிடிக்கிறது கஷ்டம். ஆனா எம்பெருமானுடைய திருநாமத்தை எல்லாரும் சொல்லலாமான்னா எல்லாரும் சொல்லலாம். எம்பெருமானை நிந்திப்பவர்கள் கூட சொல்லலாம். ஆயுர்வேதத்துல சில மருந்துகள் கொடுக்கலச்சு பகவன் நாமாவோட சேர்ந்து விதிப்பான். இந்த நாமாவை சொல்லிட்டு எடுத்துக்கோ அப்படின்னு உண்மையான ஆயுர்வேதம்.
நாமத்தோட சேர்ந்து சேர்ந்து அதனாலதான் சொல்ற கடைசி ஆப்தா விஷன்னா சிதராஷ்டீகா கோரேஷு வியாதிஷு வர்த்தமானோ சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்தி பவந்தி அப்படின்னு வரப்பா. பவந்தின்னு சொன்னா ஆகும் கண்டிப்பான்னு இருக்கும். பவந்துன்னா ஆகட்டும்னு பவந்தி. எம்பெருமானுடைய அந்த நாராயணங்கிற திருநாமமே சுகத்தை கொடுக்க வல்லது, நோயை போக்க வல்லது. பகவான்னாலே ஆகாது, நிந்திக்கிறவன் அவனுக்கு கொடுமையான வியாதி வந்துடும். அவா சொல்லிட்டா அங்கிருந்து எம்பெருமானுடைய திருநாமத்தை எப்பவும் சொல்லிட்டே இருந்து இந்த மனதை சாப்பிட்டா வியாதி குணமாகும். அவனுக்கு என்ன வேணும்? வியாதி குணமாகும். நீ என்ன சொல்றியோ சொன்ன நாராயணான்னு சொல்லிட்டு நாராயண 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 கோவிந்த 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 கோவிந்த. யாராவது அந்த புக் பண்ண வளர்ச்சியை மட்டும் எட்டி பார்த்துமா என்ன டக்குன்னு சொல்றது இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்பான்? இது சொல்லிட்டு முடியல. என்ன சொல்றீங்க, எப்படி போட்டுக்கிறியோ எல்லாம் போட்டுக்கலாம் அப்படி. இல்ல உங்களுக்கு சரியான கலர் மஞ்சள் தான், அப்படியே போட்டுக்கலாம். பெருமாள் நாராயண திருநாமம் தான் சொல்லணும் அவசியம். என்னன்னா வியாதி பரிகார்த்தமாக எம்பெருமான் திருநாமத்தை விதித்தால் நாஸ்திகர்களும் சொல்லி நிற்பார்கள், அவர்களுக்கு வியாதி போகும். அது போல இன்னொன்னு சொல்றாருடாக்கா, எம்பெருமானை திட்டுபவர்கள் எம்பெருமானோட விரோதிப்பவர்கள் கூட சொல்லலாம்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. மாத்திருகாதனுக்கும் கைவந்தால் அம்மே என்ன பெருமே. தாயாரிடத்துல ரொம்ப கோபம் ஒருத்தருக்கு வேகம் மகாபாபம், அது பண்ணவே கூடாது. தாயார்கிட்ட கோவப்பட்டு ஒரே சண்டை போட்டு அடிச்சு அப்படி தாயார வேகமா அடிக்கிறச்சே அவனுக்கு கை வலிக்கிறது. வலிக்கிறச்சே சொல்றான் அம்மா கை வலிக்கிறது. அடிக்கிறதே அம்மாவை தானே, ஆனா சொல்லி சொல்லி பழக்கம் அம்மான்னு சொல்றதுங்கிறது வலிக்கிறச்சே. அப்ப சொல்ற எம்பெருமானை திட்டுபவனுக்கும் கூட எம்பெருமான் திருநாமம் சொல்ல உரிமை. எல்லாருக்கும் தாயாக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன். அதான் இங்க காண்பிக்கிறார். உத்தமன் பேர். இந்த திருநாமம் சொல்றதுக்கு ஏதான யோகியதையை சம்பாதிச்சுக்குமா நிறைய அவங்க சொல்ல. என்ன காப்பாலே திருநாமம் சொல்லவே பார்த்தேன், இப்ப வெட்டை சொல்ல மாட்டேன், குளிக்கரிச்சே சொல்ல மாட்டேன். சரி அது வந்து தனி இப்ப சாப்பிட போறேன் சொல்ல முடியாது. கடைசியா ராத்திரியாவது இப்படியே பின்னாடி போய் சொல்லுவாராங்க, நாளைக்கு வச்சுட்டு இருக்கேன். அதான் இப்படி இல்ல, திருநாமம் சொல்லுவதற்கு எந்த நேரம் எந்த சூழல் என்று பார்க்கவே எப்பொழுதுமே திருநாமம் சொல்றாங்க. எழுத்துக்கள் செய்ய அருகி அருகி அருகின்னு சொல்லி எழுதுகிறாங்க. ஹரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து சொல்ற ஆண்டான் சொல்ற அருகி அருகிங்கிற திருநாமம் விடியற்காத்தால 7 தடவை சொல்லணும்னு சொல்ற. இதை ஒருவர் காலகாத்தால எழுந்து அந்த பிராம முகூர்த்த வேலையில அருகி அருகி அந்த அந்த விசங்கத்தோட சேர்ந்து சொல்லணும். இந்த மாதிரி தொடர்ந்து 108 1008 சொல்லி பழகினாலே சாத்வீகமான குணம் வளர்ந்து விடியற் காத்தால பொழுதுல சொன்னா 4 5 மணி அந்த மாதிரி டயத்துல சாஸ்திரம் அவ்வளவு சொல்லி திருநாமத்தின் பெருமைகள். இப்ப பகவானுடைய திருநாமம் சொல்லுவதற்கு ஏதான அதிகாரியாக வேணுமானா வேண்டாம், இருந்தபடியே அதிகாரியாக நீ எந்த ஸ்டேஜில் இருக்கியோ அப்படியே அதிகம். இங்க சூமாடியில் போறேனே சொல்லலாமா? சொல்லலாம். இன்னும் குளிக்கிறியே படிக்கிற படுத்துட்டு இருக்கேனே சொல்லலாமா? சொல்லலாம். குடிச்சிட்டு இருக்கேனே சொல்லலாமா? நல்லா சொல்லலாம். நாராயணன் நாராயணன் அதிக 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 அதிகம் சொல்லிதான் குடிக்கணும். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவதற்குண்டான நேரம் காலம் இல்லை. சாப்பிடுகிற பொழுது கோவிந்தா கோவிந்தா திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கு, எந்த சமயத்திலையும் சொல்லும்படியாக இருக்கும். உடனே சொன்னார், எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றதுக்கு ஒரு நல்ல சமயம் பார்க்க வேண்டாம், குளிச்சு சொல்லணுங்கிற ஒரு முறையை வேண்டாமா அப்படின்னு கேட்கறச்சே பட்டர் அழகா சொன்னார், கங்கையிலே நீராட போனவனுக்கு கங்கையில குளிக்கிறோம்னு அப்புறம் போறான், கங்கை எவ்வளவு புனிதம் எவ்வளவு பவித்திரம். நான் முதல்ல போய் பக்கத்துல எங்கேயாவது ஒரு ஊர் குளிச்சுன்னா பள்ள மாதிரி நீர் தேங்கிட்டு அங்க குளிச்சுட்டு அப்புறம் போறேன் கங்கை. இது என்னடா, இது ஒரு ப்ரீ குளியல், அதுக்கப்புறம் போஸ்ட் குளியலாம் கங்கை. இது யாராவது பண்ணுவாளா? பண்ணா என்ன சொல்லுவோம், ஐயோ வைத்தியமே. உனக்கு ஆத்மாவுக்கு நன்மை கொடுக்கிற கங்கை உடலில் அழுக்கை போக்கி தராதா? அது போல பகவன் நாம எப்படிப்பட்டதுன்னா நீ அதுக்கு ஒரு சுத்தியை தேடி சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தபடியே அவன் திருநாமத்தை சொல்லலாம். யாரும் சொல்லலாம் எம்பெருமானுடைய திருநாமத்தை, சிறியவர்கள் பெரியவர்கள் என்று இல்லாதபடி சகலரும் சொல்லலாம்னு காண்பிக்கிறார். அதுதான் இந்த இடத்துல ஏற்றம் உத்தமன் பேர். இந்த உத்தமனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமம் அவனை காட்டிலும் மேம்பட்டது. இதுதான் திருமாலைங்கிற ஒரு திவ்ய பிரபந்தத்தையே பார்ப்போம். எப்படி பார்ப்போம் திவ்ய பிரபந்தத்தை?
திருமாலையிலே எம்பெருமானுடைய கல்யாண குணத்தின் ஏற்றம் என்ன? அந்த திருநாமத்தின் வைபவத்தை தான் பார்ப்போம் திருமாலை முழுக்க. அதான் இங்க சொல்றார், உத்தமன் பேர், உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு. நாங்கள் எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமத்துல சொல்லக்கூடிய ஆசை இருக்கக்கூடிய இவர்கள் திருநாமத்தை சொல்லன்னு சொன்னா தரிக்க மாட்டார்கள். இவர்கள் திருநாமம் சொல்லி 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 பழகி இருக்கிற இவர்களுக்கு ஒரு நாள் திருநாமம் விட்டாச்சுன்னா நமக்கு ஒரு நாள் சோறு இல்லைன்னா என்ன ஆகுமோ அப்படி அவர்கள். அது பட்டினினாலேன்னு இருக்கக்கூடிய நாங்களும் நம் பாவைக்கு சாட்சி நீராடினாள். நம்முடைய நோன்புக்காக நாம எல்லாரும் சேர்ந்திருந்து இந்த உயர்ந்திருக்கக்கூடிய திருநாமத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டு சென்றோமாகில் இது தெரிவிக்கிறார் இங்க. அப்படின்னா இந்த நோன்புக்காக நீராடுதல், நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் போம்படியாக குளித்து வருதல் ஊருக்காக சொல்றச்சு. இல்ல இவர்களுக்கான கிருஷ்ண சம்சலேஷத்திலே கிருஷ்ணனோட கலந்து பரிமாறக்கூடியதாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று வருதல். நாமும் நம் பாவைக்கு சாட்சி நீராடினார். அப்படி நீராடுகிற பொழுது என்ன ஏற்படும்? இவ்வளவு நன்மை உண்டா? தீங்கின் அடலாம் திங்கள் மும்மாறி பெய்யும். இது மிக அழகா ஒரு வியாக்கியானத்துல ஒரு ஏற்றம் காண்பிக்கிறார். முதல்ல உத்தமன் பேர்பாடின்னு சொன்னா, அப்புறம் நம்பாவைக்கு சாட்சி நீராடினாள். ஏன் இந்த இடத்துல சாட்சி நீராடினான்னு சொல்லிட்டு அப்புறம் பேர்பாடின்னு சொல்லியிருக்கலாமே? ஆச்சாரியர்கள் இப்படி எல்லாம் விசாரம் பண்றாங்க, உயர்ந்த அர்த்தங்களை கொடுக்கிறது. ஏன் தெரியுமா? பேர்பாடி சாட்சி நீராடினால் எம்பெருமானுடைய சம்பந்த ஞானத்தை உணர்ந்த பிறகு பகவத் அனுபவத்திலே இழிந்தால் அதுல கிடைக்கிற அனுபவமே தனி. சொரூப ஞான வழியாக பெருமாண்டத்துல ஸ்ரீரங்கத்துல ஒரு போர்டு போட்டிருக்கா, ஹிந்துஸ் நாட் அலவுட். அதுக்கப்புறம் ஆரியபட்டால் தாண்டி உள்ள போறச்சே அங்க போர்டு போட்டிருக்கா, ஃபாரினர்ஸ் எல்லாம் நாட் அலவுட். சொன்னா எல்லாரும் சமம் தானே, எல்லாரும் போய் படம் எடுத்திருக்கலாம், எல்லாரும் போய் எந்த சேவித்து வரலாம், இதுல என்ன இருக்கு தப்பு? வாஸ்தவம் அனுப்பலாமே. இப்ப ஃபாரினர் உள்ள அனுப்புறான், என்ன பண்றாங்க? ஓ எக்ஸலண்ட் இந்த ஸ்டோன், ஓ அற்புதம் அப்படின்னா ஒன்னா பாக்குறான், வரையறான், அதை பார்த்து ஏதோ போட்டு பிடிச்சி வச்சுக்கிறான். அதை போல உள்ள பெருமாள் தான் ஓ இதுதான் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அவனுக்கு என்ன தெரியும்? வெளியில பார்க்கிற சிற்பம், வெளியில பார்க்கிற தூண், அதை போலதான் உள்ள இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவாகத்தான் பார்க்க முடியும். எதனால அப்படி பார்க்க முடியல? இதுலயே அங்க இருந்து அந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்ல வரக்கூடியவர்கள் அலோவ் பண்றாங்க. எதனாலேன்னா அவர்கள் சம்பந்த ஞானம் வழியாக எம்பெருமானை கொள்கிறார்கள். அப்ப அந்த சம்பந்த ஞானம் இருக்கிறச்சே எம்பெருமானை பார்க்கிற பார்வை இருக்க அது தனித்து நாம் யாரும் சம்பந்தத்தை உணர்ந்தோம்னா அதெல்லாம் வேறுபாடி சாற்றி நீராடினா என்ன நன்மை ஏற்படும்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். இன்னைக்கு ரொம்ப வேணும், தீங்கின்றி. ரெண்டு கூடாது, வறட்கேடு கூடாது, வெள்ளக்காடாக மாறக்கூடாது. வறட்சியா இருக்கக்கூடாது. என்னடாச்சுன்னா மழையே இல்லை, மழையே இல்லை. அப்புறம் என்னாச்சுன்னா ஏண்டா மழை வந்தது கூட ஜனம் 30 அடிக்கு இருக்கிறது, கீழே இறங்க முடியல. அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? தீங்கின்றி நாடெல்லாம், எல்லா நாடு முழுக்க மழை பொழிந்து இருக்க வேணும். தீங்கின்றி மழை பொழிய வேணும். மழைக்கும் தீமை இருக்கா? இருக்கு. மழையே பொழியலைன்னா அது வறட்சியா மாறி. மழை ஓவரா பெஞ்சதுன்னு சொன்னா வரலாறு காணாத மழைனா அவ்வளவுதான் மிதக்கும் எல்லாம். இது என்ன இருக்கு? வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. ஆண்டாள் சொல்றார் அப்படி இருக்கக்கூடாது. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னு காண்பிக்கிறாங்க. திங்கள் மும்மாறி பெய்தல்னா என்ன இருக்கும்? மாசத்துல 3 தடவை மழை பொழியும். அது எப்படி பொழியும்? கரெக்டா 1ஆம் தேதி மழை பொழியும். அதுக்கப்புறம் என்னன்னா 9 நாள் வெயில் காயும். அதுக்கப்புறம் சரியா 11ஆம் தேதி மழை பொழியும். அதுக்கப்புறம் 9 நாள் வெயில் காயும். அதுக்கப்புறம் 21ஆம் தேதி மழை பொழியும். அதுக்கப்புறம் வெயில். அதுக்கப்புறம் அடுத்த மாசம் 1ஆம் தேதி. நாமே ரெகுலரா இல்ல, மழை இருக்குமா சுவாமி? அப்படி கண்டிப்பா இருக்கும். தர்மிஷ்டர்களா நாம் எப்படி அந்த செய்ய வேண்டிய யஜ்ஞ யாகாதிகளை முறைப்படி செய்திருந்தோமாகில் கண்டிப்பா வான் பொய்க்காது. அதுதான் விட்டுட்டாங்க. நாம கொடுக்கிற இந்த ஹோம புகை இல்ல, வண்டியிலேருந்து புகை பின்னாடி போகுது, அது மழையே வரவிடாம பண்றது. அதான் ஏற்படுறது இந்த இடத்துல.
சயின்ஸ் சொல்றோம் பின்னாடி. ஆனா அது எவ்வளவு உயர்ந்ததாக நம்முடைய வைதிகத்துல காட்டப்பட்டிருக்கிறது. இந்த ரோம புகை சேர்ந்து இந்த நமக்கு இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தையே மாற்றி அமைக்கிறது. எத்தனை விஷயங்களை நாம் இழந்திருக்கோம், பண்ணாம விட்டுருக்கோம் அப்படின்னு. அப்ப அப்படி மழை மும்மாறி பொழிய வேணும். ஒரு நாள் மழை பொழிந்தா 9 நாள் வெயில் அடிக்கணும். அப்பதான் அந்த தீர்த்தத்தை உள்ள வாங்கி பூமி உள்ள வாங்கி தீங்கின்றி நாடெல்லாம். என்ன சுவாமி இது? புண்ணியம் பண்ணா அவர்களுக்கு பாக்கியம், பாவம் பண்ணா அவர்களுக்கு இது, இப்படிதானே சொல்லப்படுறது. நாடெல்லாம் மழை பொழியணுமானா ராமர் ராஜ்யம் பண்றாங்க. ராமே ராஜ்யம் பிரசாசதி. அவர்களுடைய பாக்கியவசத்தாலே இல்ல, ராமருடைய பாக்கியவசத்தாலே நாடு வாழ்கிறது. பாரு, அந்த ஊர் புண்ணியம் பண்ணிருக்கு அவங்களுக்கு கிடைச்சது, இந்த ஊர் பாரு பாவம் பண்ணிருக்கு. இல்ல இல்ல, முழுவதுமாக மழை பொழிகிறது. ஏன்? ராம ராஜ்யம். அத போல தீங்கின்றி நாடெல்லாம், நாடு எல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. தீர்த்த சமிருத்தி பூர்த்தியா இருக்கணும். அப்படி இருந்தா என்ன ஆகும்? ஓங்கு பெரும் சென்னல், ஓங்கி வளர்ந்து இருக்கக்கூடிய வயல்கள். சென்னல் சென்னல் எப்படி இருக்கு அப்படின்னா ஓங்கி இருக்கிறதா. காத்தால விடிய காத்தால அதை நட்டுட்டு சூரியன் வந்த பிறகு போய் பார்த்தா கையை எப்படி வச்சு பார்க்க வேண்டியிருக்கான், மேல வளர்ந்துருக்காங்க. ஓங்கு பெரும் சென்னல். இவாளுக்கு என்ன தெரியுமா? பார்க்கறதெல்லாம் திருவிக்கிரமனா தெரியும். முதல்ல ஓங்கி உலகம் இருந்தாலும் இல்லையோ, ஓங்கு பெரும் சென்னல். இது யார போல இருக்கு? மாரீச்சனை போல இருக்கு. மாரீச்சன் ராவணனாலே தூண்டப்பட்டான். மாரீச்சா, நீ போய் ராமரை என் விஷயமாக நீ மாற்ற வேண்டும். எப்படி? அவரை தள்ளி தூர கூட்டிட்டு போயிடும். ராவணனுக்கு அப்பயே தெரியுது ஒன்னும் நாயக்கற்ற நேரா நின்று சண்டை போட தெரியாதுன்னு தெரியும். அவன் சொல்றான், நீ மாரிஷா, நீ எப்படியாவது ராமனை ரொம்ப தூரம் தள்ளிட்டு போயிடு. இப்ப எனக்கு சௌகரியமா இருக்கும், சீதா பிராட்டியை நான் அபகரிச்சுடுவேன். என் மாரிஷன் சொல்றான், எனக்கு ராமர்னு பேர் கேட்டாலே பயப்படுறான், உதறதுதான். என்ன தெரியுதுன்னா பஷ்யாமி, ஒவ்வொரு மரமும் செடியும் கொடியும் இருக்கிறான். எப்படி இருக்கு தெரியுமா? இந்த யமன் கையில பாசகத்தை வச்சுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ராமன் நிக்கிறா போல இருக்கு. அவர் அப்படி தனுஷ பிடிச்சு நிக்கிற அந்த அழகு இருக்கு, அழகா ரசிக்க முடியல, பயமா வருது எனக்கு. ஏன்னா ஏற்கனவே இப்படிதான் சுபாகு மாரிச்சன் நாங்க 2 பேர் போனோம். அங்க இருந்து விஸ்வாமித்தரோட அவங்க பண்றச்சே சுபாகுவ எம்பெருமான் கொலை செய்தான். என்ன அடிச்ச அடி இருக்கு, இன்னைக்கும் மறக்காம இருக்குது. தப்பிச்சோம்பா அப்படின்னு நான் ஓடி வந்திருக்கேன். நீ போறையா இல்ல நான் உன்னை வதம் பண்ணட்டமான்னா மாரிச்சன். அவன் சொன்னா, உன் கையால சாகிறதுக்கு அவன் கையாலே போறேன், நற்கதியாவது கிடைக்கும். ஆனா பரபரட்சி அவன் சொல்றான், ராமனை பார்த்து பார்க்கிற இடமெங்கும் எனக்கு ராமனாக தெரிகிறார். அப்படி பயந்து போயிருக்கான். அவன் அடி வாங்கின அடியில சொன்னார், எம்பெருமானை பிரதிகூலிப்பவர்கள் பார்த்த இடமெங்கும் எம்பெருமானை கண்டு பயந்து நிற்பார். ஆனா எம்பெருமானிடத்திலே பக்தியுடையவர்கள் பார்க்கிறதெல்லாம் எம்பெருமானாக கண்டு மகிழ்ந்து நிற்பார்கள். ஆழ்வார் சொன்னார் பாசுரத்துல, நிற்கின்றதெல்லாம் நெடுமான். ஆழ்வார் ஒண்ணும் இல்லை, இந்த ஆழ்வாருக்கு அந்த திவதேசங்கள் எல்லாம் போயிட்டு பல திவதேசம் 108 இருக்கோ இல்லையோ, இதுல 2 தான் நம்மளால போக முடியும். 106 இங்க போயிட்டு வரணும். ஏன்னா அந்த 2ஐயும் போனேன்னா வரணும் போயிருக்கணும். 106 இங்க சேவிக்கணும். ஆழ்வார் போயிட்டு இருக்கிறச்சே என்ன பண்ணுவார்? முதல்ல வேடிக்கை தான் பார்க்கணும். நமக்கு ஒரு திருப்தி, நாம அப்படிதான் போலீஸே பார்க்க முடியுது. ஆழ்வார் பார்க்கிற பார்வையை சொல்றேன், அந்த நிலத்துல வயல்கள்ல சென்னல்கள் என்ன பண்றதுன்னு பார்க்க அழகா சென்னல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இப்படின்னு ஆடுறது. அழ்வார் பார்த்து கை கூப்பி சேர்க்கிறார். என்ன ஆச்சரியம்? எதனால என்ன சொல்றார் ஆழ்வார்? சென்னல் கவரி நீசும் செழுநீர் திருக்குடந்தை. இந்த சென்னல் சாமர கைங்கரி பெருமாளுக்கு பண்றது, விசிறி வீசுறதே அழகா. பெருமாளுக்கு இங்கேருந்து அப்படி விசிறி வீசிட்டு இருக்க ஜம்முன்னு ஸ்ரீரங்கநாதர் அப்படி சுகமா படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. குலசேகராக வர்ணிக்கிறார். எப்படி இது இப்படி சுகமா நித்திர கொள்றாரு? ஓ, தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும். திருக்காவேரி திரைகள் அப்படி இருக்கு, அப்படி அலையெழுந்து வருகிறது. அதுதான் கரங்கணம், திருக்காவேரியுடைய திருக்கரங்கள். அந்த கரங்கள் எம்பெருமானுடைய திருவடிகளை அப்படி மெதுவா பிடிச்சு விடுறதா சுகமா இருக்கான் பெரிய பெருமாளுக்கு. அடிவருட பள்ளி கொள்ளும். இதுதான் ஆழ்வாருடைய பார்வை. இப்படி பாக்குற எம்பெருமான பாக்கறச்சு. இந்த போலதான் ஆண்டாள் எப்படி பாக்குறாங்க? ஓங்கு பெரும் சென்னல், ஓங்கி வளர்ந்து இருக்கு. எப்படி பெருசா வளர்ந்து இருக்கு அப்படின்னா
பார்த்தாலே அதிசயமா இருக்கு. உலகளந்த திருவிக்கிரமன் போல வளர்ந்ததாக இருக்கிறது. பெரும் சென்னல் ஊடு கயலுகள, அதற்கு உள்ளே இந்த மீன் துள்ளி குதிக்கிறது. அந்த வயல்கள் சமர்த்தியான வயல்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய மீன், கையில சொன்னா மீன், அது ஊடு கயலுகள. அப்படி 2 சென்னல் பயிர்கள் இருக்க, இந்த மீன் துள்ளி குதிக்கிறச்ச மாட்டிட்டு இருக்கான் நடுவில். ஏன் மாட்டிட்டு இருக்குன்னா, அந்த மீனை பார்த்தா மீனா தெரியல, அது யானை குட்டி சைஸுக்கு இருக்கும். அழகா வியாக்கியானம் பண்றார். ஸ்ரீ சத்ருஞ்சயனை போலே. ஸ்ரீ சத்ருஞ்சயன் யாருன்னா, சாக்ஷா சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரானுடைய பட்டத்து யானை. சாதாரண யானையே எப்படி இருக்கும், பட்டத்து யானை கேட்கணுமா? அத போல மீன் இருக்கும். அவ்வளவு சமிருத்தியா இருக்கும். ஊடு கயலுகள, அப்படி கயல் மாட்டிக்கொள்ளும்படியா கயலுகள். அப்படி இருக்கக்கூடிய ஊரின் செழிப்பு. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பு, அழகான புஷ்பங்களோடு இருக்கக்கூடிய புதுசாக இருக்கக்கூடிய அந்த குவளை மலர் இருக்கு. அதுவே இந்த வண்டுகளானது பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, அந்த புஷ்பத்திலே இந்த பொறிவண்டு தான் உள்ளே நுழைந்து தேனை முகர்ந்து கொண்டிருக்கு. பொறிவண்டு உள்ள நுழையிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய தேனை நுகர்வதற்காக தன்னுடைய வாயை எடுத்து வைக்கிறச்சு. இந்த இடத்துல இந்த அயலானது மீனானது துள்ளி குதிக்க, சென்னலும் கோடை புஷ்பமும் அப்படி இந்த பக்கம் அசைந்து கொடுக்க, இந்த வண்டுக்கு எப்படி இருக்குன்னா சுகமா அப்படி தூக்கம் வரா மாதிரி இருக்கா. மதுபானம் பண்ணிட்டு ராஜபக்தர்கள் தூக்கலா போய் சுகமா அப்படி ஊஞ்சல் தாளாட்டுனா எப்படி இருக்குமோ அத போல இருக்கக்கூடிய ஊரம். ஊடு கயலுகள பூங்குவளை போதில் ஒரிவண்டு கண்படுப்ப, அப்படி சுகமா நிதிர கொள்ளும்படியாக நிற்கிறது அப்படின்னு கொண்டாடி காண்பிக்க. இந்த நிதிரையில தூங்கின பிறகு காக்கால எழுதுக்கிறதுக்கு டைம் ஆயிடுது. என்ன சொல்றது, நீ என்ன எழுப்பல. இந்த குழந்தையும் அம்மாவும் சண்டை போட்டுருவோம். ஏன்னா நீ எழுப்பினாதான் நான் எழுத முடியும். அதனால இந்த வண்டு சீறு பாருன்னு சொல்லும்படியா இருக்கான். கண்படுப்ப, அப்படி உறங்கும்படியாக இருக்கக்கூடிய சமிருத்தி. இந்த வயல்வெளியில மீன் இருக்கிறது என்ன சுவாமி, மீன் எங்க இருக்கும்? வயல்வெளியில இருக்கும்படியா இருக்குமேனா நீங்க எடுத்து சர்ச் பார்த்தா, கூகுள்ல போட்டு பார்த்தா தெரியும் என்னுடைய சமிருத்தியை பத்தி. ஆண்டாளுடைய வார்த்தை எவ்வளவு உயர்ந்திருக்கக்கூடிய வார்த்தைன்னு நமக்கு தேடி இருக்கும். அது உங்கள்கிட்ட விட்டுடுறோம். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, இது ஊருடைய சமிருத்தி. அதாவது வெளியில இருக்கக்கூடிய சமிருத்தி ஊருக்குள்ளே புகுந்தா எப்படி இருக்கும்? தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைவற்றி வாங்க. அந்த ஊர்ல பசுமாடுகளுக்கு யாராவது போய் பாலை கறக்கணும், நீங்க வாங்கோன்னு கூப்பிட்டா பயப்படும். இப்பயும் நிலைமை அப்படிதான் இருக்கு. இவா எப்படி நான் தயங்காதே உள்ளே புக்கிருந்து சீர்த்த முளைவற்றி வாங்க வேண்டும். ஏன்னா தயக்கம்னா, ஐயோ இந்த மாடுகள்ல இருந்து பாலை கலக்கிறதா, பால் சொரிஞ்சுட்டே இருக்குமே, விடாதே. அத போல தயங்காதே தேங்காதே புக்கிருந்து. இருந்துன்னா ஸ்தாவர பிரதிஷ்ட மாதிரி உட்கார்ந்துட்டு அவ்வளவுதான், எழுந்துக்கவே முடியாது. ஏன்னா பால் சொரந்தவே சீர்த்த முளைபற்றி வாங்க. முளைபற்றி வாங்க, கையில பிடிக்கக்கூடிய சாம்பார் காலம் 2 கரங்களாலும் பிடிக்க வேண்டியதா இருக்கும். முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும். குடம் நிறைக்கும்னா இவன் எத்தனை குடம் வச்சாலும் அதை எடுத்து வைக்க நினைச்சுட்டே இருக்கணும் பசுக்கள் எல்லாம். வாங்க குடம் நிறைக்கும் யாருன்னா வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த குடம் நிறைக்கும்ங்கிற இடத்துல வியாக்கியானம் தெரிவிச்ச, பசுக்கள் பாலை சுரந்து கொண்டே இருக்கிறது, நீ அதன் கீழே குடத்தை வைக்கவில்லை என்றால் தவறு உன்னுடையது, அதனுடைய தவறு. பகவான் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்க உலகத்தில் எல்லாரும் நம்மை ஆசிரியிப்பவர்களுக்கு எல்லாம் அவர் திருவடியில போய் அந்த அனுகிரகம் பெறவில்லை என்றால் தவறு உன்னுடையதை எம்பெருமானுடையது. அந்த பசுக்கள் அப்படி கொடுத்துட்டே இருக்கான். வள்ளல் பெரும் பசுக்கள் ஏற்கனவே குடம் நிறைக்கும்னு சொல்லியாச்சு. வள்ளல் வள்ளல்ங்கிற தன்மை பெருமாட்ட இருக்க. ஆழ்வார் சொல்லிட்டாங்க, எனக்கே தன்னை தந்த கற்பம் வேண்டிற்று நாம் தரும் போதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை. வள்ளல்னு எம்பெருமானுக்கு தான் பொருந்தும், மற்றவர்களை காட்டிலும். ஏன் அப்படின்னா எம்பெருமான் தன்கிட்ட வாங்கிக்கிறவாட வள்ளல்னு சொல்றான் கீதை. சதுர்விதாக பஜந்தேமா, 4 பேர் என்ன பஜிக்கிறா. அவ யாரு? உதாராக சர்வ ஏவை, உதாரிய புருஷர்களப்பா. இவன்கிட்ட கையில வாங்கிட்டு போறாளே பெருமான்ட்டு, அவர்களை பார்த்து பெருமான் சொல்றான், நான் ஸ்ரீரங்கத்துல நிக்கிறேன், இவ்வளவு பேர் வந்து வாங்கிக்கிறாப்பா, எல்லாரும் வள்ளல்கள் வள்ளல்கள்.
யார் உண்மையான வள்ளல்? எம்பெருமான் தான் வள்ளல். வாங்கிக்கிறவளை பார்த்து அவன் வள்ளல். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வள்ளல்ங்கிறது நமக்கு எது தேவை, எப்பொழுது தேவை என்று கொடுக்கிற வள்ளல். நமக்கு புரியவே புரியாது. எப்ப எது வேணும்னு கேட்க தெரியும். ஒரு தாய் கையில குழந்தைய வச்சுட்டு இருக்கா, இந்த குழந்தை அழறது. என்னன்னா அந்த கடையில இருக்கிற ஒரு வஸ்துவை பார்த்தாங்க. என்னன்னு பார்த்தா அழகா வாழைப்பழம். இந்த குழந்தை வாழைப்பழம் கேட்கறது போறது, தாயார் ரூபா கொடுத்து வாழைப்பழம் வாங்கிட்டு வரா. குறிச்சி அந்த வாழைத்தோலை போட்டுட்டு அந்த வாழைப்பழத்தை ஊட்டு. இப்போ வாய மூடியில் அழகு. அப்ப வாய திறந்து அழுகுது. வேண்டாம்னு எனக்கு வேணும்னு திருப்பி கை காமிக்கிறது. என்னன்னு பார்த்தா கீழே இருக்கிற வாழைத்தோல் வேணுமா, இந்த பழத்தினுடைய தோல் வேணும். இந்த தாயார் ஐயோ பாவம் என் குழந்தை கேட்கறது அப்படின்னு எடுத்து தோல் எடுத்து ஊட்டி விடுவாளா? பழத்தை தூக்கி போட்டு என்ன சொல்லுவா? அது கூடாது, உடம்புக்கு நல்லது இல்ல, இதுதான் நல்லது, இது சாப்பிட்டா சாப்பிடும். அதை போலதான் எம்பெருமான் நமக்கு அந்த குழந்தைய போல எதை கேட்கணும்னு தெரியாது. தோளா பழமா இது சரியா நமக்கு வராது. நான் எம்பெருமானுக்கு என்ன தெரியும்? நான் வள்ளல் எப்ப எதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். எதை கொடுத்தா நமக்கு நன்மை என்பதை உணர்ந்தவன் எம்பெருமான். அதான் ஆழ்வார் சொன்னார், மற்றவர்களுக்கு எல்லாம் எதையோ கொடுத்தா எம்பெருமான், எனக்கு என்ன கொடுத்தா தெரியுமா? எனக்கே தன்னை தந்த கற்பகம், எனக்கே தன்னை தந்தான், அவனையே கொடுத்துட்டான். இந்த கற்பக விருட்சத்துல ஸ்ரீரங்கநாதர் வருவார். அற்புதமா இருக்கு. ஸ்ரீரங்கநாதர் எல்லாத்துலயும் தான் அழகா இருப்பார். ஒரு எதுலதான் அழகா இருப்பார் இல்லையா? இந்த கற்பக விருட்சத்துல வரைச்ச எப்படி தெரியும்னா, ஒரு கற்பக விருட்சத்துல இன்னொரு கற்பக விருட்சம் வர மாதிரி இருக்கு. ஆனா ஆழ்வார் வித்தியாசம் சொல்லிட்டார். அந்த கற்பக விருட்சம் எதை கேட்டாலும் கொடுக்கும், தன்னை மட்டும் கொடுக்காது. ஆனா எங்க பெருமாள் இருக்கார் பாரு, எதை கேட்டாலும் கொடுப்பார், தன்னையே கொடுப்பார். அவருக்கு என்ன ஆசை தெரியுமா? கேட்டா எல்லாத்தையும் வாங்கிட்டு போறடே, என்ன கேட்க மாட்டேங்கிறீங்க, என்ன கேட்க மாட்டேங்குது. அவருக்கு ஆசையே அதுதான். ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததே எதற்காக? என்ன ஒருவன் கேட்க மாட்டேங்குது. கேட்டா புறப்பட்டு போயிடலாமே. ஆழ்வார் அப்படி கேட்டுட்டார். பெருமாள் உடனே பூந்துட்டார். ஆழ்வார் பயப்பட, இளம் கோயில் கைவிடு, புறப்பட்டு போயிடாதீங்க, ஸ்ரீரங்கத்தை விட்டு இங்கே இங்கே என்ன பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க சேவிக்கிறதுக்கு. அழகா சொல்றார் வார்த்தை. இப்ப வள்ளல்னா என்ன? தன்னையே கொடுத்த. அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் கூட வள்ளல் தன்மையோடு கூடியது. யார போல? கிருஷ்ணனை போல. கிருஷ்ணனை பார்த்து பஞ்சபாண்டவர்கள் எங்களுக்காக நீ தூது போனா, எம்பெருமான் கழுத்திலே ஓலை கட்டி கொண்டு தான் பாண்டவ தூதன் என்று நடந்தான். இன்னார் தூதரே நடந்தான். ஐடி கார்டு போட்டுக்கணும். இதுக்கு மேல போட்டுருந்தா இவருடைய தூதன் காமிச்சுக்கணும். ஐடி கார்டு எல்லாம் பெருமை நினைக்கிறேடா. அப்படி போறச்ச இவர்களுக்கு தூதுவன் அப்படின்னு போய் நிக்கணும். எம்பெருமான் நின்னா தன்னையே கொடுத்தான். அத போல இந்த பசுக்கள் பெருசா இருக்கு. ஆனா சின்ன குழந்தை கோகுலத்துல வந்து கயிறு கட்டி எவா அப்படின்னா ஓடி பின்னாடியே வரும். தன்னையே கொடுத்து கட்டவும் அடிக்கும் மாம்படி எளியனாக இருத்தல். தான் சொல்றார் வள்ளல் பெரும் பசுக்கள். பெரிய பசுக்களா இருக்கு. சொன்னேன் சத்துரும் செயலை போலே ஒரு யானைக்குட்டிய போல பெருசா இருக்கும்படியா இருக்குன்னு காண்பிக்கிற வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. நீங்காத செல்வம். உலகத்துல செல்வம்னாலே செல்வம்ங்கிறது தான் செல்வம்னு இன்னைக்கு ஒருத்தர் இருக்கும், இன்னொரு இடத்துல மாறும். ஆழ்வார் பாசனத்திலேயே சொல்றார், இந்த நிலையில்லாதது ஐஸ்வர்யம் என்று. அதனாலதான் அதுல ஆசை வேண்டாம்னு சொல்லுது. ஆனா இந்த இடத்துல ஆண்டாள் என்ன சொல்றா? நீங்காத செல்வம். எம்பெருமான் அடியா செல்வம் வந்ததுன்னா அவர் பார்த்து பார்த்துதான் கொடுக்கும். இவனுக்கு என்ன போதும், இவங்கெல்லாம் புண்ணியம் இப்படிதான் இருக்கு. ஆனா பிராட்டி இருக்காளே, பாப்பானாம்பா சுகானாம்பா, பாவம் பண்றானோ தப்பு பண்ணலையோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அவன் அனுகிரகம் பண்றதுதான் மகான். அப்படி எப்பொழுதும் அருள் சுரந்திருக்கக்கூடியவள் அந்த பிராட்டினாலே இந்த பூமி பிராட்டி ஆண்டாளாக எடுத்துள்ளிருக்கிறாள். அவள் அனுகிரகப்படியாக கிடைச்சா இது என்ன செல்வம்? நீங்காத செல்வம். அவள் சொன்னதுனால சுபாவத்தை மாத்திட்டு நெருப்பு என்ன சொன்னா விராட்டி? சீதோபவ, குளிர்ச்சியா நெருப்பு. நெருப்பு தண்ணீர் போல குளிர்ந்தது. செல்வம் விட்டு பிரிய வேண்டியது ஆண்டாள் பிராட்டி அனுகிரகமாக வரைச்சே நீங்காத செல்வம் நிறைந்து சமர்த்தியாக நிறையும்படியாக நிற்கி. உண்மையான செல்வம் ஆத்மாவிற்கு எம்பெருமானுக்கு செய்கிற கைங்கரியமே தொண்டே. அதுதான் என்றும் நீங்காத செல்வமாக தொடர்ந்து நம்மோடு பயணிக்கக்கூடியதா, என்றும் சமர்த்தியை கொடுக்கக்கூடியதாக, தொடர்ந்து நம்முடைய வாழ்ச்சி அடுத்தடுத்த தலைமுறைக்கு வாழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட செல்வமும் நிறைந்து நிற்கும்படியாக பாசுரத்திலே ஆண்டாள்
மிக அற்புதமாக பிரார்த்தித்து இருக்கிறாள். கொஞ்சம் அர்த்தங்களை பார்த்தோம், நிறைய அர்த்தங்களை பார்த்தா அதுல இன்னும் ஆழமாக நம்ம செல்லுபடியாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை இந்த பாசகத்தை அனுசந்தானம் பண்ணி பூர்த்தி பண்ணிப்போம். எல்லாருமே சேர்ந்து இந்த அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளா. மீண்டும் அனுசந்தானம் பண்ண ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி ஆங்கள் பாவைக்கு சாத்தி நீராடினால் பிரசாதம் கண்டிப்பா எல்லாரும் பண்ணணும். நீங்க கொஞ்சம் எங்கே கவனம் வச்சுக்கோங்க, சரியா? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் கூடு கயல்கள ஊங்குவளை போதில் ஒரிவண்டு கண்படுப்ப தேய்ந்தானே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க உடம்பிருக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் இறைந்தேரோர் இந்த இடத்துல ஸ்ரீராமாயணத்தினுடைய ஒரு உயர்ந்திருக்கக்கூடிய அர்த்தம் இங்க தெரியாது. உத்தமன் என்று கொண்டாடுகிறோம் எம்பெருமானை. ஆனா ஸ்ரீராமாயணத்தால நமக்கு தெரியறது உத்தமியா பெரிய விராட்டியார் இருக்கிறார். பிறருக்கு ஒரு ஏற்றம் ஏற்படணும்னா தனக்கு வரக்கூடிய தாழ்ச்சியையும் கூட பொருட்படுத்தாது இருக்கணும். அப்பதான் அவர்கள் உத்தமர்களாக இருக்க முடியும்னு பார்க்கணும். உண்மையான உத்தமி யாருன்னா சீதா பிராட்டியார். இதனாலே அவளுக்கு உத்தமின்னு பேர் சொல்லணும் அப்படின்னா, தேவ ஸ்திரீகளை எல்லாம் ராவணன் சிறைபிடித்து வைத்திருக்கும். அவர்கள் அத்தனை பேரும் விடமாட்டேன்னு வைத்திருக்கிறச்சு. இப்ப இவர்கள் அத்தனை பேரையும் மீட்க வேண்டும். இப்ப ராவணவதம் பண்ணாதான் உண்டு. எம்பெருமான் போய் ராவணவதம் பண்ணால்தான் அந்த காரியம் தலை கட்டி இருக்கும்னா, அப்ப அதற்காக தானும் அந்த தேவஸ்திரீகளை போலே சிறை செல்கிறார். மற்றவர்கள் ராமனுடைய நிர்பந்தத்தாலே சிறை பிடிக்கப்பட்டார்கள். இவள் தன்னிடையே அந்த இடத்துல சிறை இருக்கும்படியாக ஆனாள். அதனாலதான் ஸ்ரீராமாயணத்துக்கு என்ன பேரு? சிறையிருந்தவளே தாழ்ச்சி. அதனால பிராட்டிக்கு என்ன ஏற்றம் சொல்லப்படுறது? ஒரு வண்ணான் கேட்கிறான், என்ன அவளை போல 10 மாசம் அப்படி வந்துட்டா ஏற்றுக்கலா? சக்கரவர்த்தி திருமகன் சாதாரணமா ஏற்றுக்கல. முடிஞ்சது. பிராட்டி ராமநாதம் முடித்த பிறகு பிராட்டியை வந்து சேர்ந்த பிறகு, நீ இன்னொரு 2 இடத்துல 10 மாசம் எழுதுல வந்திருக்க, நான் எப்படி ஏற்றுக்கிறேன்? பரீட்சை பண்ணலாமே. சரி, உடனே நெருப்பம் மூட்டினார். நெருப்புக்குள்ளே புகுந்து குடிச்சிட்டு வாங்க. நெருப்புல குளிக்கிறதாவது நாம தண்ணீர்ல குடிச்சுதான் படிக்கும். நெருப்புக்குள்ளே புகுந்துவான் அப்படின்னா நெருப்புல பிராட்டி இறங்கி வர நடக்கும். அது என்ன சுககரமா இருக்கு பிராட்டிக்கு? ஏன் பரம பதிப்புறது அக்னி ஸ்பர்ஷம் ஒண்ணுமே பண்ணாது, அதற்கு சுககரமா இருக்கு இந்த பிராட்டி உள்ள அப்படி வரச்சே. இப்ப உலகோர்கள் பழியிடினும் தான் செய்த காரியம் மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்குமாயின் அதை செய்தே தீர்வோம்னு செய்தாலே பிராட்டி. அவளுக்குதான் தன்னை உத்தமி, அவள்தான் உத்தமி. எம்பெருமானை காட்டிலும் உயர்ந்திருக்கக்கூடிய மகோன்னதையாக விளங்கக்கூடியவள் பிராட்டி. ஸ்ரீராமாயணத்தில் சொல்லப்பட்ட அர்த்தம் இதுல இருந்து தெரிகிறது. ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெருமான் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.